ஹாய்டா, நான் ஜாஸ்மின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஸ்கூல் ஸ்டோரி. உன் விழிகளில் நான் விழுந்தேன். ஜங்குக்கு அப்புறம் பார்க்கோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். அக்காவோட ஓன் ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப டேஸ் ஆச்சு, எனக்கும் தெரியும். ரொம்ப டேஸ் ஆயிடுச்சுல ஸ்டோரி போட்டு. அக்கா வந்து கம்பேக் கொடுத்துட்டேன்ல, இதுக்கப்புறம் வந்து நிறையா ஸ்டோரி வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 எஃப்எஃப்ஐயுமே நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு டியர் வந்து சொல்லியிருந்தாங்க, அரண்மனையை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வீமீன் குக்கு வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த மாதிரி எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் டியர் சாரி, ஸ்டோரி வந்து இதுக்கு மேலே சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அதில் நிறைய வந்து பேர் வந்து வராங்க. அப்படிலாம் மாற்றிலாம் போட முடியாது. வீமீன் குக் பேரையும் விரும்புகிறவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. சாரி டியர், உங்களுக்கு ஜி குக் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து ஜி குக்கு வந்து நியூவாக ஒரு ஸ்டோரியோ ஒன்ஷோட கண்டிப்பாக எடுத்து தருவேன். இப்போ போகிற ஸ்டோரி கூட வந்து இப்போ இந்த கேட்குற இந்த ஸ்டோரி கூட நம்ம ஜி குக்குள்ள ஸ்டோரி தானே, கேட்டு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். அரண்மனை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து வீமீன் குக்கு தானே வந்து எடுத்துகிட்டு வரோம். அதாவது டேமீன் குக்கு, வீமீன் குக் சொல்லக்கூடாது, டேமீன் குக்கு. டேமீன் அப்புறம் ஜி குக் அப்படி தானே நம்ம எடுத்துகிட்டு வரோம். அதை மாற்ற முடியாது இல்லையா? சாரி டியர். அப்புறம் இன்னொரு டியர் வந்து சொல்லியிருந்தாங்க, வந்து டேக்கிக்கு வந்து லாங்காக ஒரு எஃப்எஃப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கவலையே படாதீங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன்றும் கிடையாது. மௌனமொழி சீசன் 2 வந்து நான் வந்து யோசிச்சிட்டேன், ஸ்டோரியை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுடைய செகண்ட் சேனலில் வந்து நான் வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து ஜிக்குக்கு ஒரு 1 ஷாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மௌனமொழியோட எஃப்எஃப் வந்து பார்க்கலாம், சரிங்களா? மௌனமொழியில் கூட வந்து நம்ம வந்து டேகி மட்டும் இருக்க மாட்டாங்க, ஜிக்கு இருப்பாங்க, நாம்ஜின் இருப்பாங்க, அப்புறம் வந்து நம்மளுடைய ஜேஹோப் சுபின் இருப்பாங்க. அந்த பேர் தான் நம்மளுடைய மௌனமொழி சீசன் 1 இருந்த பேர். அதே பேர் தான் வந்து நம்மளுடைய மௌனமொழி சீசன் 2லையுமே வருவாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ரொம்ப டேஸ் ஆச்சு இல்லையா? முடிஞ்சால் அந்த ஸ்டோரியை போய் ஒரு வாட்டி கேட்டுட்டு வந்துடுங்க. நம்ம எதுலேருந்து முடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து பார்க்கை பார்க்குறதுக்கு அவங்க வீடு வரைக்கும் வந்து போயிருந்திருப்பார். பார்க்கு செம்ம ஷாக்காக இருந்திருப்பார். போன்னு சொல்லி கூட ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போயிருந்திருக்க மாட்டார். அட்ரஸ் கேட்க வந்திருக்க மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருந்திருப்பார். ஒரு வழியாக பார்க்க கெஞ்சி ஜங்குக்கு வந்து அமுச்சு வச்சுருந்துருப்பார். ஜங்குக் போகிறப்ப திரும்பி பார்க்க பார்த்துட்டு தான் போகிறாரு. பார்க்குமே போகிற ஜங்குக்கை தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். யார் பார்த்துட்ருக்க பேபி அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. பார்க் பயந்து போய், மைக்கேல் தள்ளிப்போ, என்ன பண்ணுற நீ அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பார்க் தள்ளி வந்து நிற்கிறாரு. நீ வர என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரதுக்கு ட்ரை பண்ணுற, இந்த விஷயத்தை நான் அப்புறம் நான் என் அண்ணாட்ட சொல்லிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு பார்க் வந்து உள்ளே போகிறாரு. இப்போது பார்க்கோட கையை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன பேபி இப்படி பண்ணுற, உன் மேலே நான் பைத்தியமாக இருக்கேன், ஆனால் நீ கண்டுக்க கூட மாட்டுற, மைக்கேல் கையை எடுத்துறேன்னு. பார்க் என்ன சத்தம், நான் தான் வந்திருக்கேன்க்கா அப்படி சொல்லிட்டு மைக்கேலோட வாய்ஸ். மைக்கேல் நீயா, என்னாச்சு, ஏன் வெளியே நின்றுட்டுருக்கா, உள்ளவா அப்படி சொல்லி அவங்க பெரியக்கா குரல் கொடுக்குறாங்க. இங்கே பார்க்கக்கா கோவம் வருது. இதோ வரேங்க்கா அப்படி சொல்லிட்டு பார்க்க பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, அப்புறமா பார்க்கலாம் பேபி அப்படி சொல்லிட்டு இந்த மைக்கேல் இப்போ நேராக உள்ளே தான் போகிறான் வீட்டுக்குள்ளே. பார்க்குக்கு சுத்தமாக பிடிக்கல. பொறுக்கே, இவனை பற்றி யார்கிட்ட சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க, அப்படி நடித்து வச்சுருக்கான். இந்த அம்மாட்ட சொன்னால் கோவம் வரும். அதுக்கு மேலே இந்த அக்காங்கள்ட்ட பேசாமல் அண்ணாட்ட சொல்லிடலாமா, அண்ணாட்ட சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே, அப்புறம் கேமரா தான் கோவப்படுவார், என்ன பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கா டென்ஷன் ஆகுது. வீட்டுக்குள்ளே கூட போகல. அவர் நேராக இப்போ அவருடைய டெரஸில் போய் உட்காந்துக்கிறாரு. மைக்கேல் யார் அப்படி சொன்னால் பார்க்கோட வீடு இருக்குல்ல, அதில் ஆப்போசிட் வீட்டில் தான் இருக்கிறான் அவன். அவனுடைய சொந்த வீடு தான் அது. பார்க் மேலே எப்போவுமே மைக்கேலுக்கு ஒரு கண்ணு. ஆனால் மைக்கேலை பார்த்தாலே பார்க்குக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸ்டார்டிங்கில் பார்க்குக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவன் அப்பப்போ தொட்டு பேசுகிறது, கிட்ட வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறது. அப்புறமா தான் பார்க்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் ஆச்சு, இவன் நம்மக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க் அவனை பார்த்தாலே தள்ளி தான் போவார். கேட்டால் லவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதுக்கு பேர் லவ்வே கிடையாது அப்படி சொல்லி எத்தனையோ வாட்டி பார்க் வந்து சொல்லியிருந்திருப்பார், எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, என்கிட்ட க்ளோஸாக வராது அப்படின்னு. ஆனால் அவன் எப்போ பார்த்தாலும் அதை கொஞ்சம் கூட அவன் கேட்கவே மாட்டான். எப்போவுமே பார்க்கோட கையை பிடிக்கிறது, கிட்ட க்ளோஸாக வர்றது, இந்த வேலையை தான் அவன் பண்ணிகிட்டே இருப்பான். இதனாலே தனியாக எப்போவுமே பார்க்க அவன்கிட்ட மாட்டவே மாட்டார். நாளைக்கு எக்ஸாம் இருக்கு இல்லையா, 2 days லீவ் போயிடுச்சேன். சாட்டர்டே சண்டே மண்டே எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம். அதுக்கு தான் உட்காந்து நம்ம பார்க் வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. இவ்வளோ நேரம் மைக்கில் நினச்சி டென்ஷனாக இருந்திருப்பார். இப்போது தூரத்துலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, டே ஜங்குக் வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கே ஃபிலிக்ஸோட வாய்ஸ் கேட்குது. ஜங்குக் இன்னும்
போகலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த புக்கை கையில் எடுத்தபடியே இப்போ டெரஸ்லேருந்து அப்படியே போய் எட்டி பார்க்குறாரு. ஜங்குக் ஒரு வீட்டு அட்ரஸ் கேட்டுப்பார் இல்லையா, அது அவங்களுடைய தெரிஞ்சவங்க வீடு தான். அந்த ஸ்டெப்ஸ் வழியாக இப்போ மேலே டெரஸ்க்கு வரதுக்கு தான் ஏறிட்டு இருக்கிறாரு. என்ன ஜங்குக், இனி அடிக்கடி இந்த பக்கம் வருவா போல இருக்கே. மேலே டெரஸ்க்குமே வந்துட்டார். இப்போ அந்த திண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, செவரு, மதில் செவரு, அதில் அப்படியே கையை வச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்க பார்க்கை பார்த்தபடியே, என்ன கேட்டான் ஜோன். இல்லைடா, இனி அடிக்கடி இந்த பக்கம் வருவோம் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஃபிலிக்ஸ்மே நிற்கிறாரு அந்த செவத்தில் சாஞ்சபடி. இது என்னடா கேள்வி, தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற பற்றியா அப்படி சொல்லி பேசுகிறது என்னமோ அவனுங்க 2 பேர்கிட்ட. பார்வை ஃபுல்லாக பார்க்கிட்ட தான் இருக்குது. பார்க்குக்கா ஒரே ஷையாக இருக்குது. அவர் அந்த புக்கை அப்படியே ஜஸ்டோடு அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி தலையை குனிஞ்சிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. டே மச்சா ஜங்குக் அப்படி சொல்லி பதட்டமாக ஒரு வாய்ஸ். பார்க் பயந்து போய் அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக் ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்க்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா பார்க்க தலையை குனிஞ்சிட்டு இருக்கிறாருல, அவர் எப்படி கூப்பிட சொல்லி தெரியல. அவர் பேர் சொல்லியும் கூப்பிட முடியாது, ஏன்னா ஃபுல்லாக வீடுங்களாக இருக்குது அந்த பக்கம். இவங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 வீடு கேப் இருக்குது. பார்க்கோட வீடு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அந்த ஆண்டியோட வீடு வந்து கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். டி மச்சான், என்னடா உன் ஆள் தலையை குனிஞ்சிட்டு இருக்க, ரொம்ப வெக்கப்படுறான் போல இருக்குடா அப்படி சொல்லி அஞ்சுன்னு சொல்கிறாரு. இல்லைடா, இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படி சொல்லி தான் அங்கே ஃபிலிக்ஸ் வந்து கத்தியிருந்திருப்பாரு. இப்போ பதட்டமாக பார்க் வந்து நிமிந்து பார்த்துருந்துருப்பார் இல்லையா, அதே மாதிரி தான் அங்கே நம்ம ஜங்குக் நின்று பார்க்கை பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ பார்க் ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறாரு. ஜங்குக்கில் நான் இல்லை இவன் அப்படி சொல்லி கையை கட்டுறாரு. பார்க் 3 பேரையும் பார்த்து முறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஜங்குக் திரும்பி ஃபிலிக்ஸை பார்த்து முறைக்கிறாரு. டே மச்சான், அவன் தலையை குனிஞ்சிட்டே நின்னானா, அதனால தான்டா அந்த மாதிரி பண்ணேன், அதுக்கு அவன் கோச்சிட்டு போவான்னு எனக்கு என்ன தெரியும் உன்னையா அப்படி சொல்லிட்டு அங்கே ஜங்குக் போட்டு முதுகில் படான்னு அடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ பார்க்க என்ன பண்ணியிருந்துருப்பாருனா, அவரை கோச்சிட்டு போகிற மாதிரி போயிட்டு அப்படியே கீழே உட்காந்து அந்த முட்டிக்கால் போட்டு தவந்து வருவாங்களே அந்த மாதிரி வந்துட்டு அந்த சைடில் குட்டி குட்டி கேப் மாதிரி இருக்கும். அந்த கேப் வழியாக அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கிறாரு. அவருக்கு பயங்கரமாக ஸ்மைல் வருது. விட்றா, விட உன்னை ஏன் அப்படி அடிக்கிற, நீ அடிக்கிற எல்லாம் சித்திரம் போல இருக்கட்டு, சாவட்டும்டா, நான் பாட்டுக்கு இன்னும் பார்த்துட்டு இருந்தேன்டா, இவனை யாரும் அப்படி கற்று சொன்னான், அவன் பேர் கோச்சிட்டு வேற போயிட்டான், எப்படி சமாதானப்படுத்துனே தெரில. அதுக்கு நான் வேணா ஐடியா தரேன்டா, யாரும் இப்படி தான் கோச்சிட்டு போவோம், நான் எப்படி சமாதானப்படுத்துவேன் தெரியுமா, உன்னுடைய ஐடியாவே எனக்கு வேணாண்டா, கேவலமான ஐடியா அப்படி சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஆளா ஃபிலிக்ஸ் அண்ணாக்கா, ஆளா யாராக இருக்கும் அப்படி சொல்லி பார்க் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. பார்க்கண்ணா இங்கே என்ன பண்ணுற அப்படி சொல்லி ஹிப்பில் கை வச்சுட்டு பார்க்கோட தம்பி வந்து நின்றுட்டுருக்கிறாரு. பார்க்கா திருன்னு முழிச்சிட்டு நிமிந்து அவன் தம்பியை தான் பார்த்துட்ருக்கிறாரு. நீ படிக்கத்தானே வந்த, இந்த மூலையில் உட்காந்து என்ன பார்த்துட்ருக்க, இப்போயே எப்படி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க, அண்ணா வந்துட்டாங்க, உன்னை கூட்டு வர சொன்னாங்க, நீ வந்தால் தான் எனக்கும் அந்த ஸ்நாக்ஸ் கிடைக்கும், நீ வரியா இல்லையா அப்படி சொல்லி ஹிப்பில் கை வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ நேரம் அங்கே ஜங்கு போட்டு அடிச்சிட்டு இருந்திருப்பார்ல, இப்போ ஸ்டாப் ஆகிட்டு அங்கே தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஐயோ, குள்ள கத்திரிக்காய் மானத்தை வாங்கிட்டானே, இப்போது நான் இங்கே உட்காந்து அவங்கள பார்த்தது தெரிஞ்சா. ஒன்றும் இல்லைடா, சும்மா படிச்சுட்டு இருந்தேன், சரிப்பா போகலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே பார்க்கோட கையை பிடிச்சி அந்த பையன் அப்படியே இழுக்கிறான். இப்போ பார்க்க ஒரு வழியில் அவர் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. ஜங்குக்கா, உன் ஆளு கோச்சிட்டு போகிற மாதிரி கோச்சிட்டு போயிட்டு இங்கே உட்காந்து நம்மளை தான் பார்த்துட்டு இருந்தா போல இருக்கே, நம்பலை இல்லைடா, என்னையை பார்த்துட்டு இருந்திருப்பான் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த செவத்தில் கை வச்ச மாதிரி இங்கே பார்க்க தான் பார்த்துட்ருக்கிறாரு. பார்க்க எந்திரிச்சிருப்பார்ல, இப்போ அப்படியே திரும்பி அங்கே தான் பார்க்குறாரு. ஜங்குக் பார்க்க பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அவ்வளோதான், பார்க் அந்த இடத்துல இல்லை. 2வது தம்பி வேறு கையை பிடிச்சி இழுக்கிறாரா, அவர் வேகமாக அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இப்போ பார்க் அண்ணா, பார்க் என்ன பண்ணிட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருந்தியா? ஆமாண்ணா, நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாமில், அதான். சரி இந்தா அப்படி சொல்லி ஸ்நாக்ஸ் கொடுக்குறாரு. தேங்க்யூண்ணா அப்படி சொல்லிட்டு பிரைட்டை போய் ஹக் பண்ணுறாரு. பிரைட்டுக்கு பார்க்குனா எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல். பார்க் கூட பிறந்தவங்க 3 பேர் இருக்காங்க, ஏன் பிரைட் கூட பிறந்தவங்க கூட 2 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது பார்க்கை தான் பிரைட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், என்ன வாங்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு வாங்குகிற சம்பளமாக இருந்தால் கூட சரி, ஃபஸ்ட்டு பார்க் கையில் தான் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் தான் அவர் வாங்குவார். இது அவங்க ஒய்ஃப் கூட சுத்தமாக பிடிக்காது. அப்படி என்ன பாசம், கூட பிறந்த தங்கச்சிங்க 2 பேர் இருக்காங்க, அப்படி என்ன பார்க் மேலே வந்து பிரைட்டுக்கு இவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கூட வந்து கோச்சிப்பாங்க. ஆனால் அது என்றைக்குமே அவர் வந்து பெருசாக எடுத்துக்கவே மாட்டார். பிரைட்டுக்கு பார்க்குனா அவ்வளோ பிடிக்கும். இப்போ கூட ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரு, அதுவும் பார்க்குக்கு பிடிச்சதான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அது பார்க்கோட தம்பி இருக்கிறாரு, அவர்கிட்ட கூட கொடுக்கல, ஃபஸ்ட்டு பார்க்குக்கு தான் கொடுப்பேன், நீ போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லி தான் கூட்டு வர சொல்லியிருந்திருப்பாரு. அண்ணா, இதெல்லாம் சரியே கிடையாது, நாங்கள் 3 பேரும் இருக்கோம், அப்படி என்ன உங்களுக்கு பார்க் மேலே அவ்வளோ பாசம், அதுதான் தெரியலையே அப்படி சொல்லிட்டு பிரைட்டு இப்போ பார்க்கோட இடெல்லாம் அப்படியே ரஃப் பண்ணுறாரு. பார்க்க ஏன் எனக்கு எவ்வளோ பிடிச்சிச்சின்னு தெரியல, அந்த பாசத்தை பார்த்தா பார்க்குக்கு ரொம்ப பயமாக இருக்கும். என்னென்னு சொன்னால், அவரால் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. அவர் படிக்கணும்னு நினச்ச ஸ்கூலில் படிக்க முடியலை, அவர்
தமிழ் மீடியம் படிக்கணும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் பிரைட் அதுக்கு ஒத்துக்கல. பிரைட் ஒத்துக்காதனால தான் அவங்க சிஸ்டர், அவங்க அம்மாலாம் வந்து ஒரு ஹிந்தி மீடியத்தில் வந்து சேர்த்துருந்துருப்பாங்க. எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா கூட அதுக்கு வந்து பிரைட்டை வந்து ஓகே சொல்லணும். அப்போ தான் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டு போவாங்க, இல்லைனா கூட்டு போக மாட்டாங்க. அவங்க போடுற ட்ரெஸ் கூட வந்து பிரைட் வந்து இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, இது நல்லா இல்லை, நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அவர் போடக்கூடாது. அது எவ்வளோ விலை கொடுத்து அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாலும் சரி, அது வந்து பார்க் வந்து போடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பாசத்தை நினச்சி பார்க்குக்கு சொல்லப்போனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயமாக தான் இருக்குது. என்ன யோசிச்சுட்டு இருக்க பார்க்? ஒன்றும் இல்லைண்ணா, இவ்வளோ எனக்கு போதும். மீதி வந்து அக்காவுக்கும் தம்பிக்கு கொடுத்துடலாம். நிஜமாக உனக்கு போதுமா? போதும்ண்ணா. கொடுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு தம்பி வந்து வாங்கிக்கிறாரு. இப்போது பிரைட்டில் இப்போ எதுக்கு நீ கோச்சிக்கிற அப்படி சொல்லி அவங்க தம்பி கணத்தை பிடிச்சி கிள்றாரு. ஆமாம், எப்போவுமே உங்களுக்கு பார்க்கு தான் முக்கியம், நான்லாம் முக்கியம் கிடையாது, போகிறேன் போங்க அப்படி சொல்லிட்டு அவர் நேரப்போ அந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு டிவி பார்க்க போயிட்டாரு. அவர் வந்து ஆக்சுவலி வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து படிச்சுருந்துருப்பார். அதாவது வந்து இந்த மாடல் ஸ்கூல் சொல்லியிருந்துருப்போம்ல, அங்கே தான் வந்து அவங்க தம்பி வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணா. சரி போய் படிப்போம். நீ டெரஸ்க்கு போவேனா, ஈவினிங் ஆயிடுச்சுல, ரூமில் உட்காந்து போய் படி. ஆனால் இங்கே பார்க்குக்கா ஜங்கு குரல் மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தானா அப்படி சொல்லி யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிற? இல்லைண்ணா, அது வந்து புக்கை மேலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை மட்டும் போய் நான் எடுத்துகிட்டு வந்துட்டா. இல்லை நீர் நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அண்ணா நீங்கள் இப்போ தானே வந்தீங்க. மைக்கேல். சொல்லுங்கக்கா. மேலே புக் வச்சுருப்பான் பாரு, போய் எடுத்துகிட்டு வா. இங்கே பார்க்குக்கா கட்டுப்பாகுது, தன் புக்கை கூட அவன் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாரு. சரிக்கா அப்படி சொல்லி அந்த மைக்கேல் இப்போ போய் புக் எடுக்க தான் போகிறாரு. கொஞ்ச நேரத்துலையே இந்த பார்க் புக் அப்படி சொல்லி கொடுக்குறாரு. இப்போது பார்க் வேண்டாம் வெறுப்பா அந்த புக்கை வாங்குறாரு. அப்போ கூட அவன் பார்க்கோட கையை அப்படியே டச் பண்ணுற மாதிரி தான் அந்த புக்கை கொடுக்குறான். பார்க்குக்கா செம்ம காண்டாகுது. புக்கை வாங்கிட்டு இப்போ நேராக ரூமில் தான் போய் உட்காந்து படிக்கிறாரு. அந்த டோரையுமே அப்படியே சாத்திட்டாரு. இந்த புக்கை ஓப்பன் பண்ணோடனே ஜங்குக்கோட ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம அகில் செய்ய தான் பார்க்குறோம். அகில் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. எங்கடா உன் புறம்போக்கு கூட பிறந்தவன்? போர் அடிக்குதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கான்ப்பா. போர் அடிக்குது, நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு அவனுக்கு போர் வேறு அடிக்குமா? எங்கே சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்க, இப்போ நீங்கள் சாப்பிட வரீங்களா இல்லையா அப்படி சொல்லி ஜங்கு கூட அம்மா வந்து கூப்பிட்றாங்க. அந்த நேரம் பார்த்து இப்போ நம்ம மெக் வந்து வராரு. மெக். சொல்லுங்கள் ஆண்டி. அகில் அவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்திருப்பாள். இப்போ நிமிந்து மெக்கை தான் பார்க்குறாரு. அவள் ரொம்ப டல் ஆகிட்டாரு. ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தால அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறது கிடையாது, இருந்தாலும் முன்ன மாதிரி இல்லை, ஃபேஸில் அந்த ஸ்மைலே இல்லை. சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிட்டேன்டா, வந்து சாப்பிட்ரு சரியா? இல்லைன்ட்டு எனக்கு வேணாமா? இதை பாரு, உங்கள் அம்மா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, அவங்க வர்றதுக்கு 2 days ஆகும். ஒழுங்கு மரியாதை நேரத்துக்கு வந்து சாப்பிடுவோம், உனக்கு சேர்த்து தான் அங்கே குக் பண்ணி வச்சுருக்கோம். அவரால் நோ சொல்ல முடியல. ஓகே ஆண்டி, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன மெக் திரும்பி வரவே இல்லை. 1/2 hour மேலே ஆயிருந்திருக்கோம். ஆனால் அவங்க அம்மாவுக்கு அது ஞாபகமே இல்லை. அவங்க வந்து வீட்டில் இருக்க வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே அகிலுக்கு தான் அப்படியே அடிச்சுக்குது. என்ன சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு போனவர் இன்னும் வரல அப்படி சொல்லி இப்போ அவருக்கு படிக்கிறதுல மைண்ட் போவே இல்லை. அகில் அப்படி சொல்லி ஜெமினோட வாய்ஸ் கேட்குது. சொல்லுங்கள். இந்தா இதை போய் ஆன்ட்டி மெக்கை நான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்னையவா? இல்லை என்னை தான் கொடுத்துட்டு சொன்னாங்க. ஜியோனா வந்து அழுதுகிட்டே இருக்கா, அவளுக்கு போய் ஊட்டி விடணும், நீ போய் கொடுத்துட்டு வரியா? ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போது அகில் தான் வெளியே டோர்கிட்டையும் போயிட்டாரு. டோர் வந்து பூட்டியிருக்கு. மெக்கண்ணா அப்படி சொல்லி தட்டலாம் சொல்லி போயிருந்திருப்பாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம மெக்கை வந்து டோர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஆக்சுவலி சாப்பிட வரது தான் வைக்க வந்திருப்பாரு. பார்த்தா முன்னாடி அகில் நின்றுட்டுருக்கிறாரு. என்னாச்சு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கார்? அம்மா தான் ஃபுட் கொடுத்து விட்டாங்க, நாங்கள் வரலான்னு தான் இருந்தேன். சரி கொடு, ரொம்ப தேங்க்ஸ். இரு போயிடாத, ஒரு 2-3 டிஃபன் பாக்ஸ் இருக்க கொடுக்குறேன், உள்ளவா அப்படி சொல்லிட்டு மெக்கு நேராக அதை வாங்கிட்டு டைம் டேபிளில் வச்சுட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் எடுக்க தான் போகிறாரு. இப்போது அகில் உள்ளே வந்து பார்க்குறாரு. அந்த வீடே வந்து அப்படியே கலைஞ்சு போய் கிடக்கு. அங்கங்கே மெக்கோட ட்ரெஸ் வந்து கிடக்கு. சொல்லப்போனால் மெக்கு ஏனோ தானோன்னு இருக்கிற மாதிரி வந்து அகிலுக்கு வந்து ஃபீல் ஆகுது. பழைய மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படி சொல்லி அவர் யோசிச்சிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு கண்ணாடி பொருள் கீழே விழுந்து உடையிற மாதிரி இருக்குது. அகில் பயந்தே போயிட்டு வேகமாக இப்போ கிச்சன் பக்கம் தான் ஓடுறாரு. மெக்கு அப்படியே குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் கை தவறி கீழே விழுந்திருக்கோம் ஒரு கிளாஸு. ஏன்னாச்சு? கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ குனிஞ்சு அதை எடுக்கிறாரு. எடுக்கும்போதே கையில் அப்படியே கிழிச்சு பிளட் வருது. அப்படிங்கிறாரு மேக். இப்போ அகில் வேகமாக போய் என்னாச்சு, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு இப்போது அவருடைய கையை பிடிச்சி அதை அப்படியே அவருடைய மவுத்தில் வச்சுக்கிறாரு. இப்போ கையெல்லாம் கட்டினா இப்போ மவுத்தில் வைப்போம்ல, அந்த பிளட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுறதுக்கு. இங்கே மெக் செம்ம ஷாக்காக அகிலை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போது அகிலோட பார்வை மெக்கிட்ட தான் போகுது. மெக் சடனா என்ன பண்ணுற நீ அப்படி சொல்லி அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. என்ன பண்ணுறீங்க? பிளட் வரும்ல, அது இப்போது ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் ஓகே தான், நீ இந்த இடத்தோட தள்ளு, ஃபுல்லாக கிளாஸாக இருக்கு,
நான் எடுத்து போடுறேன், ஒன்றும் தேவையில்ல, நீ கிளம்பு புடி அப்படி சொல்லி டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. நான் எடுத்துக்கிறேனே, ஒன்றும் தேவையில்லை, நீ போய் கிளம்பு, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் தானே இருக்குது, போய் படிப்போம் அப்படின்னு கொஞ்சம் கோவமாகவே பேசுகிறாரு. அகிலும் கொஞ்சம் பயந்துட்டு சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு வந்து போயிடுறாரு. பின்னாடியே மெக்கு வந்திருப்பாரு. அகில் வெளியே போனோன்னே அந்த டோரை வந்து சாத்திடுறாரு. ரொம்ப தான் பண்ணுறாரு அப்படி சொல்லி அகில் வந்து ஒரு வீட்டுக்குமே போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போது மெக்கு வந்து ஃபுட் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்றாரு. பார்த்தா எரியுது விரல், ஏன்னா கண்ணாடி கிளாஸ் கிழிச்சிருக்கோம்ல. பா இப்போது அந்த விரலை தான் பார்க்குறாரு. அவருக்கு சடனாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அகில் அவருடைய விரலை எடுத்து ஒரு மவுத்தில் வச்சுருந்துருப்பார் இல்லையா, பிளட் வருதுன்னு. அதுதான் அவருக்கு வந்து தோணுது. அவர் கண் வந்து அப்படியே டியர்ஸ் வருது. இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் தான் அவர் லவ் பண்ணியிருந்திருப்பார்ல, அந்த பர்சன் கூட வந்து நடந்திருக்கும். ஆனால் விரலை கட்டானதுமோ அந்த பொண்ணுக்கு தான் அவர் அந்த விரலை பிடிச்சி என்ன ஆச்சு அப்படி சொல்லி ரொம்ப பதட்டமாக மெக்கு வந்து அவர் மவுத்தில் வச்சுருந்துருப்பாரு. அவள் என்ன பண்ணுவான், சடனாக கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன பண்ணுறச்சி அப்படி சொல்லி மெக்கை பிடிச்சி அப்படியே தள்ளிட்டு இப்படியா பண்ணுவேன், இல்லை இந்த மாதிரி பண்ணால் பிளட் ஸ்டாப் ஆகும்னு சொல்லுவாங்க, அதனால தான் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது மேக், இப்படிலாம் பண்ணாத என்கிட்ட அப்படி சொல்லி வந்து போயிருந்திருப்பான். அதை அப்படியே யோசிக்கிறாரு. அப்படியே ஒரு கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது, அப்படியே டியர்ஸாக வருது. சாப்பிடக்கூட இல்லை, ஒரு நேராக போய் படுத்துட்டாரு. இந்த பக்கம் அகிலுக்கு மனசே கேட்கல. ஒரு வெளியே தானே உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்பாரு. மெக்கோட வீட்டில் லைட் போட்டாலோ லைட் ஆஃப் பண்ணாலோ எல்லாமே வந்து தெரியும் உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா. அதான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது அகிலுக்கு. டேய் என்னடா அப்படி யோசிச்சுட்டு இருக்கா, ஒழுங்காக படி அப்படி சொல்லி அவங்க அப்பா கத்தனோன்னே இப்போ அகில் அப்படியே படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி தான் அந்த டே வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் தான் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே ஜங்குக், அஞ்சுன், ஃபிலிக்ஸ் அப்புறம் அகில் சைடு தான் பார்க்குறோம். இப்போது அங்கே ஜோனை பாப்பா தான் ஹிப்பில் கை வச்சுட்டு ஜங்குக்கு முன்னாடி நிற்கிது. பாப்பா எனக்கு தெரியாது, இன்றைக்காவது நீ பக்கத்தில் இருக்க ஜூக்கு என்னை கூப்பிட்டு போகிற, இப்படியே சொல்லி சொல்லி என்னை ஏமாத்துற சித்தப்பா நீ, அப்புறம் நீ பேட் தான் அகில் சித்தப்பா சொல்கிற மாதிரி, என்னை ஏன்டி மாற்றி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நின்றுட்டுருக்கிறாரு அகில். அகில் சித்தப்பா நீ கம்முன்னு கடை, உனக்கு தெரியாது இந்த ஜங்குக் சித்தப்பாட்டெல்லாம் இப்படி தான் பேசணும் அப்படின்னு இத்தனை காலம் நின்றுட்டு எல்கேஜி தான் படிக்குது. அது நம்ம ஜங்குக்கை மிரட்டிகிட்டு இருக்கு. அங்கே போகிற ஒரு பசங்கள்லாம் அங்கே ஜங்குக்கை தான் பார்த்துட்டு போகிறாங்க. டே மச்சான் நீ இந்த ஸ்கூலுக்கே டானு, ஆனால் உன்னையும் அண்ணன் பண்ணி எப்படி மிரட்டுது பற்றியா, அதாண்ட ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என்னது உனக்கு அசிங்கமாக இருக்கா, இரு நான் போய் அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படி சொல்லி ஓடுது. பின்னாடியே ஓடி போய் ஜங்குக்கு தூக்கிட்டு இப்போ என்ன பாப்பா உனக்கு பிரச்சனை, என்னை அந்த ஜூக்கு கூப்பிட்டு போவியா மாட்டியா, எனக்கு ஒன்றுமே இல்லடி, ஒரு 4-5 கிளி தான் இருக்குது, இல்லை மான் இருக்குது, யார் சொன்னா அப்படி சொல்லி அகிலை திரும்பி பார்க்குறாரு. அகில் வேறு பக்கமாக திரும்பிக்கிறாரு. இப்போது ஃபிலிக்ஸில் அங்கே மான் மட்டும் இல்லை பாப்பா, முதல்ல கூட இருக்குதான், கிட்ட போய் பார்க்குறியா, இரு எங்கள் அப்பாட்ட சொல்லி உங்கள் அப்பாட்ட சொல்கிறேன். அச்சிச்சோ அப்படிலாம் சொல்லடா, நம்ம வேணாம் தான் நிற்கிறான் பாரு வளர்ந்து கட்டவன், இந்த அஞ்சனை வேணா அதுக்குள்ள தூக்கி போடலாம் சரியா, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் திரும்பி ஃபிலிக்ஸை பார்க்குறாரு. இப்போ நம்ம அப்படியே பார்க்க அப்புறம் சுபின் சைடு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம் எப்படிலாம் இருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தேனே சுபின், ஒரு கொஷின் கூட வெளில தெரியுமா, எல்லாமே அட்டன் பண்ணேன், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுல பேப்பர், உனக்கு ஓரளவுக்கு எழுதுனேன், நல்ல மார்க் தான் எடுப்பேன், ஆனால் ஃபுல் மார்க்லாம் எடுக்க மாட்டேன். இப்போ என்னடா மூஞ்சி எப்படி வச்சிட்ருக்கேன், எல்லாத்துலேயும் பாஸ் ஆயிடுவேண்டா, அதுவும் நல்ல மார்க் எடுத்து, இந்த ஹிந்தி தான் பயமாக இருக்குது. ஆரம்பிச்சிட்டியா, இதை பாரு அது முடிஞ்சு போச்சு, எப்படி நீ இந்த மிஸ்டரை திட்டு தான் வாங்க போகிற, அது என்ன மாறவா போகுது, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்த தான் போகிறா, சரி வா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லும்போது இப்போ சடனாக ஃபிலிக்ஸ் வந்து நிற்கிறாரு. சி பயந்து போயிட்டேன், நாய் நீ தானா, ஆமாம் உன் பின்னாடி சுற்றுறல அதான் நாய், ஏன்னா அப்படி சொல்லி பார்க்கு இப்போது சுபினை பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை பார் அவன் கிடக்குறான், என்னடா இப்போ உனக்கு, நாங்கள் எல்லாம் ஜூ கிட்ட வெயிட் பண்ணுறோம் வந்துரு. அச்சோ என்னால் முடியாது, நான் வீட்டுக்கு போகணும், இந்த பாரு லீவ் வேறு வரப்போகுது, 10 டேஸ்க்கு பார்க்க முடியாது, ஒழுங்கு முறையாக வந்துடுங்க. ஒழுங்கு முறையாக வந்துடுங்களா, பார்க்க வர சான்ஸே இல்லை, அவங்க அண்ணா வருவான் தெரியும்ல, ஏய் எங்கள் அண்ணா வரமாட்டான், நானே கொஞ்சம் நேரம் உங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினச்சேன், என்ன சொல்கிறேன், எங்கள் அண்ணா ஒரு வேலை விஷயமா வேறு ஐலாண்டுக்கு போயிருக்கான், எப்படி 2 டேஸ் ஆகும் வர்றதுக்கு, எனக்கும் அந்த ஜூவில் போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ரொம்ப டேஸ் ஆச்சுல, போய் பார்க்கலாமா, அது இல்லை அப்படி சொல்லி சூபின் தலையை சொல்லிடுறாரு. நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீ வந்துரு அப்படி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் அங்கேருந்து போயிடுறாரு. என்னப்போ ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்க, அது வந்து என்னடா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அது வந்து நானும் ஃபிலிக்ஸும் லவ் பண்ணுறோம். அட பாவி எப்போ இது, எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களாடா, நீ அவனை திட்டிக்கிட்டே இருப்பியே, அதுவும் அவனை பார்த்தாலே பொறுக்கி பையன் சொல்வியே,
அவனும் நீயும் எப்படி எப்போ? அது நீ நீ 3 டேஸாக ஸ்கூல் வரலல்ல, அப்போ தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டே வந்து பின்னாடியே ஃபிலிக்ஸ் வந்து ஓடிருப்பார். சூபின் வந்து மதிக்காமல் போயிருந்திருப்பார் இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து செகண்ட் பார்ட்டில் பார்த்துருந்துருப்போம். அன்றைக்கி ஈவினிங்கு சுபின் ஏதோ திங்ஸ் வாங்க சொல்லி வந்திருப்பார். இந்த மம்மிக்கு ஒரு வேலையே இல்லை, டேடி அமிச்சான்னு எப்போ பார்த்தாலும் என்னையே அனுப்பிச்சி வைக்குது அப்படி சொல்லி புலம்பிட்டே சுபின் வந்து போயிருந்திருப்பார். இப்போ யாரோ விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறாரு. நினச்சா இந்த பொறுக்கி பையனாக தான் இருக்கும். இவன் என்ன இந்நேரத்தில் எங்கே பண்ணிகிட்ருக்கான்? இவன் கூட 2 சுத்தமே அதையும் காணோம். இவன் மட்டும் நிற்கிறான். இப்போ எதுக்கு நம்மளே குறுக்குறோன்னு பார்த்துட்ருக்கோம். அவன் பார்க்குறது பார்த்தாலே பயமாக இருக்குது. அண்ணா அதெல்லாம் கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வேகமாக சுபின் வந்து போயிட்டுருக்கிறாரு. பின்னாடியே ஃபிலிக்ஸுமே போயிட்டுருக்கிறாரு. சுபின் லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி ஃபிலிக்ஸ் வந்துட்டுருக்கிறாரு. இவன் என்ன நேரத்தில் வந்துட்டுருக்கான்? இந்த பக்கம் வேறு யாருமே நேரத்தில் வரமாட்டாங்களே அப்படி சொல்லிட்டு வேகமாக நடக்கிறாரு. இப்போ டக்குன்னு முன்னாடி வந்து ஃபிலிக்ஸ் வந்து நிற்கிறாரு. இவர் வந்து நிற்கிறதுக்கும் இவர் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிருந்துருப்பார்ல, அப்படி போய் 2 பேரும் இடிக்கிற மாதிரி நிற்கிறாங்க. சுபின் பயந்து போய் பின்னாடி கால் எடுத்து வைக்கிறாரு. இப்போ ஃபிலிக்ஸ் ஹிப்பில் கை போட்டு சுபின் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. சுபின் அப்படியே மூச்சு வாங்கிட்டு என்ன என்ன பண்ணுற பொறுக்கி, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? தள்ளு, என் மேலே அந்த கையெடு. நான் கையை எடுத்தேன்னா நீ கீழே விழுந்துருவேன், பரவாயில்லையா? அதெல்லாம் நான் விழ மாட்டேன், தள்ளு அப்படி சொல்லி கையை எடுத்து விட்டு இப்போ எதுக்கு என் பின்னாடி வந்துட்டுருக்கா? என்னையும் எதுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா? நான் பார்க்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் பேசிவிட்டு அவங்க அண்ணாட்டே பேசிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதை கேட்க தானே வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு முன்னாடி 2 ஸ்டெப் எடுத்து வச்சுப்பாரு. இப்போது சுபினோட கையை பிடிச்சி ஃபிலிக்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா? அவள் தான் சுபின் கையில் வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் கீழே வந்துடுச்சு. ஏய் எதுக்கு கீழே போட்ட? அவங்க அம்மா அதுக்கு அடிக்க போகிறாங்க. என்ன சொன்ன? லவ் பண்ணலாமாவா? இதை பார், அவ்வளோலாம் ஷாக் ஆகாத. நீ பார்க்க அழகாக க்யூட்டாக இருக்க. பார்த்தோன்னே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் என்னை பார்த்து பயந்து பயந்து ஓடுறது, நீ பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். சுபின் ஒரு மாதிரி ஃபிலிக்ஸே பார்த்துட்டுருக்கிறாரு. இதை பாரு, உன்னை லவ் பண்ணுன்னு சொல்லி நான் கம்பல்லாம் பண்ணல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்டேன். அவ்வளோதான், இதுக்கு ஒரு பெரிய சீனுமே கிடையாது. நைட்லாம் நல்லா யோசிச்சுப்பாரு. யோசிச்சுட்டு நாளைக்கு மார்னிங் வந்து சொல்லு, சரியா? என்ன என்னையே பார்த்துட்ருக்க? நாளைக்கு மார்னிங் வந்து சொல்கிறியா? அப்படி சொல்லி சுபின் தலையாட்டாரு. அப்படியே பெக்கன்னு முழிச்சிட்டு ஃபிலிக்ஸே பார்த்துட்டுருக்கிறாரு. இங்கே ஃபிலிக்ஸ் என்ன பண்ணார்? கீழே கொட்டின திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, இந்த பாரு இந்த பருப்பு மட்டும் கீழே வந்துச்சு, அது என்னால் வார முடியாது, நீ தெரியாமல் கீழே போட்டேன்னு சொல்லு. அம்மா அடிப்பா? அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ தானே கீழே போட்ட. நிஜமாவே அம்மா அடிப்பா? அதுக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன உனக்காக போய் நாங்கள் போய் பருப்பு வாங்கிட்டு வரணுமா என்ன? அதெல்லாம் சான்ஸே கிடையாது. என்கிட்ட 5 காசு இல்லை. என் அப்பெல்லாம் எனக்கு காசே கொடுக்க மாட்டான். உங்ககிட்ட காசு இருக்கா? இல்லை அப்படி சொல்லி சுபின் தலையாட்டுறாரு. வேறு என்ன, வீட்டில் போய் 4 அடி தானே வாங்கிக்கோ, அதோட அதிகமாகலாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லி அவர் ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணுறாரு. இப்போ சுபின் ஃபிலிக்ஸை பார்த்து அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. இப்போ ஃபிலிக்ஸ் என்ன பண்ணார்? சுபினை பார்த்து அப்படியே விசில் அடிச்சுட்டு கண் அடிக்கிறாரு. பொறுக்கி பையன் அப்படி சொல்லிட்டு இப்போ சுபின் வேகமாக நடக்கிறாரு. ஏய் இதோ பாரு அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ சுபின் திரும்பி ஃபிலிக்ஸை பார்க்குறாரு. நீ என்னையை தான் லவ் பண்ணுன்னு சொல்லி உன்னை நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். அதுக்குன்னு வேற ஒருத்தனை கூட நீ சுற்றுறன்னு நான் பார்த்தேன், அவ்வளோதான். அவனை எதுவும் பண்ண மாட்டேன் உன்னைய அப்படி சொல்லி கழுத்துக்கிட்ட கையை வச்சு கொன்றுவேன் அப்படின்றாரு. ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்கிறாரு. பொறுக்கி அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னாலும் லிப்ஸ் வர மாதிரி சின்னதாக ஒரு ஸ்மைல். அந்த இடத்த விட்டு வந்து சூபின் ஓடி இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான். அச்சோ படித்ததெல்லாம் எக்ஸாமில் வருமா என்னன்னு தெரியலையே, கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே நம்ம சூபின் பேக் இழுத்து பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. பார்த்தா அது சந்து மாதிரி இருக்கும் இல்லையா, ஒத்த காலில் தூக்கி செவத்தில் வச்சுட்டு கையை கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி விசில் வச்சுட்ருக்கிறாரு. சூபினுக்கு தெரிஞ்சிச்சு அது ஃபிலிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கண்டும் காணாமல் அப்படியே போகிறாரு. இப்போது ஃபிலிக்ஸ் என்ன பண்ணார்? சூபின் முன்னாடி போய் கையை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டு, இவ்வளோ அர்ஜென்ட்டாக எங்கே போகிறீங்க? எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்கே. சரி சொல்லு அப்படின்றாரு. என்ன சொல்லணும்? ஒன்றும் இல்லையே. ஏய் நேற்று சொன்னேன்ல, நீ நானும் லவ் பண்ணலாமான்னு கேட்டேன்ல, அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு போ. ஒரு பருப்பு வாங்க கூட காசு இல்லாத பிச்சைக்கார பையனெல்லாம் என்னால் லவ் பண்ண முடியாது. என்ன நான் எவ்வளோ பெரிய டான் தெரியுமா? டானை வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு லவ் பண்ண பர்சனுக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண முடியல, கேவலம் ஒரு பருப்பு வாங்கி கொடுக்க முடியல. நேற்று எங்கள் அம்மா என்ன அடிச்சா தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, உன்னால் தானே இந்த திங்ஸ் எல்லாம் கீழே கொட்டிச்சு. நிஜமாக என்கிட்ட காசு இல்லடி. அந்த கடையில் போய் கடன் கேட்டேன்னா அந்த அங்கிளே என்னை அடிப்பார். ஏன்னா அவ்வளோ கடன் வச்சுருக்கோம் நானும் என் மச்சானும் சேர்ந்து. நிஜமாக என்கிட்ட காசு இல்லடி, இல்லைனா கண்டிப்பாக நான் வாங்கி வந்து கொடுத்துருப்பேன். நேற்று என்கிட்ட இப்படியா சொன்னேன்? என்கிட்ட நீ எப்படி பேசின? கெத்தை விட்டு கொடுக்க முடியுமா? அதனால தான். சரி அதை விட
லவ் பண்ணலாமா அப்படி சொல்லி அப்படியே குனிஞ்சு கேட்குறாரு. ஒரு மாதிரி க்யூட்டாக கேட்குறாரு. சுபினுக்கு ஸ்மைலே வந்துடுது. ஹே அப்போ லவ் பண்ணுறியா? நான் சொல்லவே இல்லையே, அப்புறம் எதுக்கு சிரிக்கிற? பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு, அதனால தான். சரி கையை இடு, எக்ஸாம் வேறு இருக்குது, படித்ததெல்லாம் மறந்துடுவேன் போல இருக்கு நீ பண்ணுற வேலையில். பார்க் வேறு வந்தானே என்னன்னு தெரியல, அந்த டென்ஷன் வேறு இருக்குது. ஏய் சொல்லிட்டு போடி, நானும் எக்ஸாம் எழுதணும்ல. எப்படியும் பிட் வச்சு தான் எழுத போகிறேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அப்படி எழுத கூட ஒரு தனி திறமை வேணும்டி. இதை பாரு சொல்லிட்டு போ. எஸ் ஆர் நோ? இன்னொரு வாட்டி கேளு சொல்கிறேன். இன்னொரு வாட்டி கேட்கவா? அதான் கேட்குறேனே. எஸ் ஆர் நோ? அப்படி இல்லை, நேற்று கேட்டல, இப்போ கேட்டல, அந்த மாதிரி கேளு. எப்படி அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. சுபின் போயிட்டே இருக்கிறாரு. இப்போ குடுகுடுன்னு முன்னாடி போயிட்டு லவ் பண்ணலாமா? லவ் பண்ணலாமே ஹேய் அப்படின்னு சொல்லி இந்த புக்கு செம்ம ஹாப்பி. ஃபிலிக்ஸ் இப்போ சூபின் கையில் வச்சுருக்க புக்கை வச்சு ஃபிலிக்ஸோட செஸ்ஸில் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. நில்றியே அப்படி சொல்லி பின்னாடியே ஓடுறாரு. சுபின் ஓடியே போயிட்டாரு. சுபின் பின்னாடியே நம்ம ஃபிலிக்ஸ் ஓடியாந்துருப்பார்ல. இப்போது ஃபிலிக்ஸ் யார் மேலே அப்படியே இடிச்சிட்டு நிற்கிறாரு. இப்போ பார்த்துடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜங்குக்கு அப்புறம் அஞ்சும் தான் ஃபிலிக்ஸை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாங்க. எதுக்குடா இவ்வளோ வேகமாக ஓடுற? எக்ஸாம் எழுதுறதுக்கு அவ்வளோ அவசரமாக என்ன அப்படின்னு சொல்லி அஞ்சுன்னு கேட்குறாரு. என்னடா நான் கேட்டுட்ருக்கேன், நீ எங்கேயோ பார்த்துட்ருக்க? அவன் அங்கே பார்த்துட்ருக்காண்டா அப்படி சொல்லி அங்கே ஜங்குக்கு தான் சுபினை திரும்பி பார்த்துட்டு சுபினை பார்த்துட்டு இப்போ அப்படி திரும்பி ஃபிலிக்ஸை பார்க்குறாரு. சுபின் ஃபிலிக்ஸை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருடைய ஸ்கூலுக்கு போயிட்டாரு. டேய் என்னடா நடக்குதுங்க? அவன் ஏன்டா உன்னையை பார்த்து அப்படி ஸ்மைல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்புறம் அஞ்சோன் மாறி ஃபிலிக்ஸை பற்றி கேட்குறாங்க. அதுவா மச்சான், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். எது லவ் பண்ணுறீங்களா அப்படி சொல்லி அஞ்சுன் தான் செம்ம ஷாக். இப்போ ஏன்டா நீ இவ்வளோ ஷாக் ஆகுற? எப்படிரா? டே அப்போ எங்களுக்கு தெரியாமல் நீ ரொம்ப நாளாம் கிடையாதுடா. அன்றைக்கி அந்த ஸ்கூலுக்கு ஃபைட் பண்ண போனோம்ல, அப்போது பார்த்தேன் பயத்தில் அப்படியே திருன்னு முடிச்சிட்டு இருந்தான். பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்தான். அப்போவே லைட்டாக பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் அன்றைக்கி ஹெச்எம் ரூமில் பயந்து நின்றுட்டு இருந்தான். என்னை பார்த்து ரொம்ப பயந்தான்டா. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டேய் அவன் உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டான்டா, அதுவும் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அப்போனா இப்போ தான்டா ஓகே சொல்லிட்டு போகிறான். நீ எப்படா சொன்ன? இது ஈவினிங் இந்த பக்கம் வந்தேனா எதனா கொஷின் பேப்பர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஓஹோ அதுதான் எங்கள் 2 பேர் கழட்டிட்டு நீ மட்டும் வந்தியா? வந்தேன்டா, ஆனால் ஒன்றும் கிடைக்கல. இவன் தான் கிடச்சான். இந்த சான்ஸை விட்டு அவங்ககிட்ட பேச முடியாது. எப்போ பார்த்தாலும் பார்க் பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பான். அதனால தான் என்னுடைய லவ்வை சொல்லிட்டேன். அதுக்கு என்ன சொன்னான்? அப்போயே ஓகே சொல்லிட்டேன்னா என்ன? அப்போல்லாம் சொல்ல, இப்போ தான் சொன்னான். அதுக்குள்ளாட்டி ஓடியே போயிட்டான்டா. இதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த டீ கடை பெஞ்ச் இருக்கும் இல்லையா, அதில் போய் உட்காண்டாரு. ஏய் நிச்சயமாகவே கொஷின் பேப்பர் திருடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவன் நெஞ்சில் கை வச்சுட்டு பார்க்கு தான் சுபினை பார்க்குறாரு. எனக்கு தெரியல, ஆனால் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தாங்க. இதை பற்றி அவன்கிட்ட கேட்கணும்னு நினப்பேன். ஆனால் அவன் பண்ணுற குரங்கு சேட்டில் எல்லாத்தையும் மறந்துடுறேன் நான். இன்றைக்கி அதை அவன்கிட்ட கேட்கணும். என்ன கேட்க போகிற நீ? கொஷின் பேப்பர் கேட்க போறியா? அந்த அளவுக்குலாம் தைரியம் நமக்கு இல்லைப்பா. அதுவும் நம்ம ஸ்கூலில் வந்து அவங்க கொஷின் பேப்பர் எடுப்பாங்களா என்ன? அது கேட்க மாட்டேன். இந்த மாதிரி கொஷின் பேப்பர் எடுத்து எழுதுறாங்களே, எதனா ப்ராப்ளம் ஆயிருமான்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கணும். இருந்தாலும் அவன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன்டா அப்படி சொல்லி பார்க் முன்னாடி போகிறாரு. என் மேலே இது கோவமாக இருக்கா அப்படி சொல்லி பக்கத்தில் நம்ம சுபின் போகிறாரு. நீ லவ் பண்ணுறா என்கிட்ட சொல்லவே இல்லை பற்றியா? அதுக்கான சான்ஸே கிடைக்கலடா. நான் தான் அன்றைக்கி எக்ஸாம் எழுத ஸ்கூல் வந்துட்டேன்ல, நீ தான் என்கிட்ட சொல்லலை. அன்றைக்கி சொல்லணும் தான் நினச்சேன். ஆனால் நீ எக்ஸாம் எழுதுனதோட அன்னை கூட வீட்டுக்கு போயிட்டேன். அப்போனா மறுநாள் சொல்ல வேண்டியதானே? இல்லைடா அன்றைக்கி நீ இந்த எக்ஸாம் அது வேறு ஞாபகப்படுத்திட்டியா அப்படி சொல்லி அவர் அந்த டென்ஷன்லேயே அப்படியே போயிட்டுருக்கிறாரு. இப்போ ஜூமே வந்துடுச்சு. பார்க் என் மேலே கோமா இருக்கியாண்ணா? அதெல்லாம் ரொம்ப இருக்கா, கை விட்டு நீ அப்படி சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ளே போகிறாரு. அங்கே டிக்கெட் எடுக்கணும் இல்லையா, அந்த டிக்கெட் கவுண்டருக்கு போகிறாரு. பார்க் அங்கே என்ன பண்ணுறாரு? அங்கே டிக்கெட் ஆல்ரெடி எடுத்துட்டோம் வா அப்படி சொல்லி அங்கே அஞ்சு தான் சொல்கிறாரு. பார்க்கும் ஸ்மைல் பண்ணிட்டே போகிறாரு. அங்கே தான் நம்ம ஜங்குக்குமே இருக்கிறாரு. அன்றைக்கி பார்க் வந்து ஒழிஞ்சு பார்த்து இருந்துருப்பார் இல்லையா, அதை நினச்சி இந்த பக்கம் பார்க்குமே ஸ்மைல் பண்ணாரு, ஜங்குக்குமே ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக்கு தான், நீ வீட்டுக்கு போகல, அண்ணா வரல, அண்ணா 2 days இங்கே இருக்க மாட்டான், அவன் வேற ஒரு ஐலாண்டுக்கு போயிருக்கான் வேலை விஷயமா, அதனால தான் வந்தேன். எனக்குமே ஜூ வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை, அதனால தான் வந்தேன். சித்தப்பா அப்படி சொல்லி அங்கேருந்து நம்ம ஜியோன பாப்பா கூப்பிடுது. என்னடி அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்குறாரு. சித்தப்பாவா? இங்கே வா, என்னை மேலே தூக்கு, நான் அந்த கிளியை தொடணும். அது கையை கொண்டாலே பறந்து போயிடும்டி. ஜங்குக் நீ சொன்னது கரெக்டு தான்டா. இந்த குட்டி பிசாஸ் இருக்கே, இதை சமாளிக்கவே முடியும். ஏதோ என்னை பார்த்தா குட்டி பிசாஸ் மாதிரி இருக்கான். ஐயோ நீ தேவதை மாதிரி இருக்க என் செல்லம் அப்படின்னு சொல்லி அகில் இப்போ அப்படி தூக்குறாரு. வேறு வழி இல்லாமல் அது கையை கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த விட்டு பறந்துருச்சு. பார்த்தியா நான் சொன்னேன்ல, சொல் பேச்சு கேட்க மாட்டேன், நீ
சரி சரி என்னை அங்கே கொண்டு போ அப்படி சொல்லி அப்படியே குதிக்குது. இப்போ பார்க்க அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, யார் இது? சித்தப்பான்னு சொல்லுது. என்னோடய அண்ணன் பொண்ணு, பேர் ஜியோனா. ஓ, பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கா. இந்த ஸ்கூலாக படிக்கிறா? ஆமாம்மா, இங்கே தான் படிக்கிறா. அது யார்? அவன் என்னோடய ட்வின்ஸ், பேர் அகில். ட்வின்ஸா? பார்க்க அப்படியே தெரியவே இல்லை. 2 பேரும் பார்க்க வேறு மாதிரி இருக்கீங்க. அவன் அப்படியே அப்பா மாதிரி, நான் அப்படியே எங்கள் அம்மா மாதிரி. பார்க் அப்படி சொல்லி சூபின் வந்து நிற்கிறாரு. அப்படி சொல்லி மூஞ்சி திருப்பிக்கிறாரு பார்க். என்னாச்சு இப்போ? எதுக்கு பார்க் எவ்வளோ கோவமாக இருக்கான்? எல்லாம் உன்னால் தான் பூர்க்கி. நான் ஏன் ரெடி பண்ணேன்? லவ் பண்ணலாமான்னு கேட்டேன்ல. ஆமாம் கேட்டேன். நம்ம லவ் பண்ணுற விஷயம் பார்க்குக்கு தெரியாது, இப்போ தான் சொன்னேன். அது என்ன ஏன் மேலே தப்பா? உன் மேலே தானே தப்பு. உன் ஃப்ரெண்ட்கிட்ட நீ தானே சொல்லியிருக்கணும். நானும் சொல்லணும்னு நினைக்கிறப்போ சொல்ல முடியாமல் போயிடுது. நான் என்ன பண்ணுறது? இருக்கு போ, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். ஜங்கு சீனியர் வாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு ஜங்குக்கோட கையை பிடிச்சி இப்போது பார்க் ஜியோனா பாப்பா இருக்கு இல்லையா, அந்த சைடு தான் வந்து போகிறாங்க. பார்க் அப்படின்னு சொல்லி அங்கே சூபின் போகலான்னு சொல்லி போயிருந்துருப்பாரு. இப்போ சூபினோட கையை பிடிச்சி எங்கே போகிற? அவன் கோச்சிட்டு போகிறான். அதெல்லாம் அப்புறமா சமாதானப்படுத்திக்கலாம், வா நம்ம 2 பேரும் அங்கே போகலாம். கையேற்ற பூர்க்கி பேல அப்படி சொல்லி கையில் அடிச்சுக்கிட்டே இருக்கிற சூபின். ஆனால் தரன்னு அவன் ஃபிலிக் சூபினை இழுத்துட்டு போகிறாரு. இதை ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம அர்ஜுன் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அர்ஜுன் அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ். இந்த பக்கம் அர்ஜுனுக்கு ஹார்ட் பீட்லாம் வேகமாக துடிக்குது. ஜியோனா பாப்பா அடம் பிடிக்கலைன்னாலும் நம்ம அர்ஜுன் இந்த ஜூக்கு வந்திருப்பாரு. ஏன்னா இது கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு முன்னாடி போட்ட பிளான். நம்ம இல்லையே அப்புறம் அர்ஜுன் இல்லை நான் வரமாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த பாரு உங்ககிட்ட நான் நிறைய பேசணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அங்கே லீ ரொம்ப கெஞ்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம அர்ஜுன் ஓகே சொல்லியிருந்திருப்பாரு. ஓய், இப்போ என்ன நீ அப்படியே திரும்பி நின்றுருக்க? என்னைய திரும்பி பார்க்க மாட்டியா? என் மேலே எதுவும் கோமா என்ன? நீ வரமாட்டேன்னு சொன்னேன்னா நீ வந்தே ஆகணும்னு சொன்னால. அச்சோ அப்படிலாம் எதுவும் இல்லை லீ அப்படின்னு சொல்லி இப்போ அர்ஜுன் திரும்பி லீயை பார்க்குறாரு. அச்சோ, லீ செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. அர்ஜுன் அப்படியே ஸ்டன்னாகி போய் பார்த்துட்ருக்கிறாரு. ஓய் என்ன, ஏன் அப்படி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, சொல்லலாமா? ஒன்றும் தப்பு இல்லை. நான் ரொம்ப அழகாக இருக்கேனா, ஸ்மார்ட்டாக இருக்கேனா, மனசில் நினைக்கிறத சொல்லலாம், நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். அர்ஜுன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அர்ஜுன் எப்படி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு ஷையான டைப், அந்த மாதிரி பர்சனாக தான் இருப்பார். லீயும் ரொம்ப பேச மாட்டார். இருந்தாலும் அர்ஜுனும் ரொம்ப லவ் பண்ணுறாரு. எங்கள் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அது இப்போ தான் ஃபிலிக்ஸ் சூபினை கூப்பிட்டு போகல இழுத்துட்டு போனான். ஆமாம், அது 2 பேரும் அப்படி தான் க்யூட்டாக ஃபைட் பண்ணிப்பாங்க. அதுவும் பார்க்க அழகாக இருக்குல்ல அப்படி சொல்லி இப்போது அர்ஜுன் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அர்ஜுன் பயத்தில் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிருந்துருப்பாரு. கால் தடிக்கி கீழே விழுவான்னு சொல்லி போயிருக்கும் போது இப்போது லீ தான் பார்த்து அப்படி சொல்லி இப்போது கை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. இந்த பக்கம் கையில் அப்படியே நடுங்குது. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ பயப்படுற? அது இவ்வளோ க்ளோஸாக அதனால தான். சரி வா அங்கே உட்காந்து பேசலாம். அப்புறம் எங்க உன்னுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் ஜங்குக் அவன் அப்படின்னு சொல்லி தேடுறாரு. அந்த பக்கம் காணோம் ஜங்குக்கை. நான் வரேன்னு சொல்லி அவனுக்கு தெரியுமா? இப்போ தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இப்போது ஒரு ஸ்டோன் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த கையை லீ விடவே இல்லை, அவ்வளோ டெட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறாரு. தூரத்துலேருந்து மட்டும் என்னை அப்படி பார்க்குற, கிட்ட வந்தால் எவ்வளோ பயப்படுற, என் கண்ணை கூட பார்க்க மாட்டேற. உன்னே தான் அது தூரத்துலேருந்து ஒன்றும் தெரியல, இவ்வளோ க்ளோஸாக பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொல்லி அப்படியே தலையை கொஞ்சிக்கிறாரு. இந்த பக்கம் லீ தலையை ஆட்டிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. கொஞ்சம் தள்ளி உட்காந்துருந்துருப்பாரு. அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அர்ஜுனோட கிட்ட போய் உட்காராரு. அர்ஜுன் தள்ளி போனான்னு சொல்லி போகிறாரு. கொஞ்சம் அவனை எப்படி உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே அர்ஜுனும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட நிலைமையை பார்க்கலாம். அங்கே பார்க்க கையை பிடிச்சிருந்துருப்பார் இல்லையா? நீங்களே சொல்லுங்கள் ஜங்குக், அவன் பண்ண தப்பு தானே? அவனுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நான், என்கிட்ட கூட அவன் சொல்லலை. அவன்கிட்ட நான் பேச போகிறதே இல்லை. இது ரொம்ப அழகாக இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது, புதுசாக இருக்குது. நான் போன வாட்டி வந்தப்போ கூட பார்க்கல, நியூவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப ஆசையாக அங்கே இருக்க அந்த கிளியை தான் பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது அந்த கிளி. அங்கே பாருங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கிளியை தான் பார்த்துட்ருக்காரு. ஆனால் இங்கே நம்ம ஜங்குக் பார்க்க மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குக்கு. இன்றைக்கி எப்போவுமே ஸ்கூல் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போயிடணும், எங்கேயுமே போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசக்கூடாது, முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போகவே கூடாது, ரோட்டில் யார்கிட்டையுமே பேசக்கூடாது. அது ஒரு மாதிரி இன்றைக்கி ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுறாரு. அந்த சந்தோஷத்துலேயே ஜங்குக்கோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. சித்தப்பா அப்படி சொல்லி ஓடி அந்த பேபி அப்படி ஸ்டாப் ஆகி அங்கே பார்க்க தான் பார்த்துட்ருக்கு.
ஏ ஹாய் பேபி அப்படி சொல்லி பார்க்க அந்த கையாட்டுறாரு. இது ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு சித்தப்பா சித்தப்பா சொல்லு பாப்பா. சித்தப்பா இவங்க யார் உங்கள் கையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க? உங்கள் ஃப்ரெண்டா? நான் இதோடய பார்த்ததே இல்லை. ஓஃப் அப்படி சொல்லிட்டு இப்போது பார்க் ஜங்குக்கோட கையில் இருந்து அவர் கையை எடுக்கிறாரு. சாரி சீனியர், அது வந்து நான் சூபின் மேலே கோவமாக இருந்தேனா, அதனால தான். இப்போ ஜீவனா கிட்டே திரும்பி ஹாய், என்னுடைய பேர் பார்க், நான் ஹிந்தி மீடியம் படிக்கிறேன். உங்களுடைய நேம் என்ன? என்னுடைய நேம் ஜியோனா. ரொம்ப அழகாக இருக்குது உன்னை மாதிரி உன்னுடைய நேம்மே. தேங்க்ஸ், நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதுவும் உங்களுடைய சீக்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லி பேபி பார்க்கோட சீக்ஸ் வந்து அப்படியே தொட்டு பார்க்குது. பார்க்க அப்படியே நீலோன் போட்ட மாதிரி உட்காந்துட்டுருக்கிறாரு பேபி முன்னாடி. அப்படியா? ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது. உன்னோடைய சீக்ஸ் வந்து அழகாக இருக்குது அப்படி சொல்லி பார்க்க இப்போ ஜீவனோட சீக்ஸில் போய் கிஸ் பண்ணுறாரு. நானும் உங்கள் சீக்ஸில் கண்டிப்பாக அப்படி சொன்னேன். இப்போ ஜீவனை போய் பார்க்கோட சீக்ஸில் போய் கிஸ் பண்ணு. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே பெருமூச்சு விடுறாரு. என்னாச்சு அப்படி சொல்லி பார்க்க இப்போ திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜியோனா, அக்கில் சித்தப்பா எங்க? அக்கில் சித்தப்பாவா? இங்கே தான் நின்றுச்சு. நான் உன்னைய பார்க்க வரேன்னு சொல்லி சொன்னேன்னா, சரி நீ ஜங்கு சித்தப்பாயிட்ட போ, நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயோ போச்சு. எங்கே போச்சுன்னு தான் தெரியல. சித்தப்பா எனக்கு மான் பார்க்கணும். மான் எங்கே? எனக்கும் மான் பார்க்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாமா? போகலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கோட கையை பிடிச்சிட்டு இப்போ ஜியோனா வந்து போகுது. எங்கே போனா அவன் அப்படி சொல்லி நம்ம ஜங்குக் அப்படியே தேடிட்டே போயிட்டுருக்கிறாரு. நம்ம ஜங்குக் இப்போது அந்த பக்கம் அக்கில தேடிட்டே இவங்க 2 பேரும் பின்னாடி தான் போயிட்டுருக்கிறாரு. சூப்பர் மான் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. மானை தொட முடியாதா? இல்லை பாப்பா, தொட முடியாது. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரமாக இருக்குது, சுற்றி பாரு. உள்ளே போக முடியாத அளவுக்கு சேஃப்டி வச்சுருக்காங்களே, நம்ம எப்படி உள்ளே போக முடியும்? ஆமாம்ல, ஒரே ஒரு அடி மானை தொட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது. எனக்கும் அந்த ஆசை இருக்குதான். நிச்சயமாவா? ஆமாம், மானை கிட்ட தொடணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அது முடியாதுல்ல. ஆமாம் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்க அப்புறம் ஜியோனா ரொம்ப ஹாப்பியாகவே இருக்காங்க. இப்போது ஜியோனா, நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எங்கள் மம்மா மாதிரியே இருக்கீங்க. என்ன பாப்பா? நானா? ஆமாம், நீங்கள் பார்க்குறதுக்கு என் ஜிமின் மாமா மாதிரியே கொஞ்சமாக. என்ன சித்தப்பா அப்படி சொன்னதான். இப்போ ஜங்குக் திரும்பி பார்க்குறாரு. லைட்டாக பார்க்குறதுக்கு ஜிமின் மாதிரியே இருக்கிறாரு. ஆமாம் பாப்பா, அப்படியே உங்கள் மம்மா மாதிரியே இல்லை. எனக்கும் அப்படி தான் தோணுது. எங்கள் மம்மா மாதிரியே நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. எங்கள் ஜிமின் மாமா மாதிரி. உங்கள் மம்மா பேர் ஜிமினா? ஆமாம். நீங்கள் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, எங்கள் மம்மாவை காட்டுறேன். பார்க்க அப்படியே யோசிக்கிறாரு. என்னாச்சு, என் வீட்டுக்கெலாம் வரமாட்டிங்களா? அச்சோ, அப்படிலாம் இல்லை பாப்பா. அது ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக வரேன் உங்கள் வீட்டுக்கு. என்னைய மாதிரியே இருக்க உங்கள் மம்மாவை நான் பார்க்கணும்ல. அதோ பாரு மான் போகுது அப்படி சொல்லி இப்போ பார்க் அப்படியே மான் பக்கமாக கையை நீட்டாரு. ஜியோனாவும் மானை தான் பார்த்துட்ருக்கு. நம்ம ஜங்குக் பார்க்க தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜியோனா சொல்கிற மாதிரி வேணாம் சொல்கிறது கேளு ஃபிலிக்ஸ். நம்ம லவ் பண்ணி முழுசாக ஒரு 10 days கூட ஆகலடா, அதுக்குள்ளாட்டி உனக்கு கிஸ் கேட்குதா? இந்த பாரு, 10 days லீவ் உனக்கு எப்படி பார்க்குறது? சும்மா நடிக்காத. எப்படி என் வீட்டை சுற்றி நீ வரப்போகிற? அப்புறம் என்ன ரொம்ப சீன் போட்டுட்ருக்க? சுற்றி வந்தாலும் உன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வர முடியுமா? இல்லை ஸ்கூலில் தான் உன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வர முடியுமா? ப்ளீஸ்டா, ஒரே ஒரு கிஸ் வேணாம் ஃப்ளிக்ஸ் அப்படின்னு அங்கே மறைவான ஒரு இடம் இருக்குது. அந்த வால் அப்படியே சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கிறாரு. அவருடைய லிப்ஸ் கிட்ட புக்கை வச்சு அப்படியே மறைச்சிட்டு நிற்கிறாரு. மரியாதை இந்த புக்கை எடுத்துட்டு இல்லை நான் கிழிச்சிடுவேன். முடியாதுங்கிற மாதிரி சுபின் தலையாட்டுறாரு. இன்றைக்கி நான் உனக்கு கிஸ் பண்ணியே தீர்வேண்டி அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் அப்படியே சுபின் கிட்ட தான் வராரு. அவர் கிட்ட வந்தோடனே டமால்னு போய் அந்த செவத்துலேயே அவர் இடிச்சுக்கிறாரு. ஒரு மூக்குலேருந்து ரத்தமே வந்துடுது. என்னடா பண்ணுற? ஃபிலிக்ஸ், அங்கே பாரு, அங்கே யாரோ ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்லி ஒரு மூக்கு அப்படியே ரஃப் பண்ணுறாரு. பிளட் வருது. இப்படி பாடுற ரத்தம் வருது. அதை விட ஃபிலிக்ஸ் அங்கே பாரு. என்னடா அங்கே பாருன்ற அப்படி சொல்லி இப்போ தான் ஃபிலிக்ஸ் பார்க்குறாரு. இது அக்கிலா? அவன் பேர் அக்கிலா என்ன? ஆமாடா, அவன் பேர் அக்கில் தான். அவன் ஜங்கு கூட பிறந்த ட்வின்ஸ். அவன் அடிக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லி வாய் கூட முடியல. எந்த வேகமானவன் ஃபிலிக்ஸ் வந்து ஓடுறாரு. பின்னாடியே சூபின்மே ஓடுறாரு. அக்கில் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுன்மே ஓடுறாரு. அஞ்சுன் பின்னாடி லீவ் வந்து ஓடிட்டு இருக்கிறாரு. இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால்,
அது ஒரு தீவு மாதிரி தானே அந்த இடம். அதனால் வந்து மலை மாதிரி தான் இருக்கும். இவங்க நிற்கிறது மேலே நிற்கிறாங்க. இந்த ஃபைட் நடக்கிறது கீழே அப்படியே சருவலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பிளேஸ். இப்போ நம்ம அப்படியே அகில் சைடு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 பாய்ஸ். இவங்க வேறு யாரும் கிடையாது. அந்த இந்த மீடிய பசங்க இருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம ஜங்கோ கூட ஃபைட் பண்ணியிருந்திருப்பாங்களே, அந்த பசங்க தான். எப்பவும் போல் கையில் பேட்டு ஸ்டெப் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அகிலும் எவ்வளோ தடுக்கிறாரு, முடியல. ஏன்னா ஒரு ஆளாக இருக்கிறாரு இல்லையா, அவருமே திருப்பி அடிக்க தான் செய்கிறாரு. இவர் இந்த பக்கம் அடித்தா பின்னாடி இருந்து யாருன்னா அவர் வந்து அடிக்கிறாங்க. டிங்கோ யார் மேலே கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே நம்ம அஞ்சனும் ஃபிலிக்ஸும் சேர்ந்து ஒருத்தன் செஸ்ட்டில் கை வச்சு தள்ளுறாரு, இன்னொருத்தர் எட்டி ஓங்கி நெஞ்சு மேலே மிதிக்கிறாரு. இப்போது அகிலால் நிற்கவும் முடியல, கீழே உழுவலாம் சொல்லிட்டு போகிறாரு. இப்போது பின்னாடி லீயும் பார்க்கும் தான் வந்து பிடிக்கிறாங்க. ஏய் நீ ஓகே தானே, ஏய் அப்படி சொல்லிட்டு இப்போ லீ தான் அப்படியே கண்ணு தட்டுறாரு. இப்போது சூபின்மே அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்போது பார்க்கு தான் அகில் நீங்கள் ஓகே தானே. இப்போ சூபின் அவன் எப்படி ஓகேவாக இருப்பார். என்ன அடி அடிச்சானுங்க தெரியுமா அவனுங்க, நான் அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தேன். அகில் சித்தப்பா அப்படி சொல்லிட்டு இப்போது ஜியோனா தான் எனக்கு ஒன்றும் இல்லை பாப்பா அப்படி சொல்லும் போதே ஒரு வாயிலேருந்து அப்படியே பிளட் வருது. சித்தப்பா ஏய் அறிவு கட்டுவனே, அறிவு இருக்கடா உனக்கு அப்படி சொல்லிட்டு இது என்ன பண்ணுது. இப்போது அங்கே ஒருத்தன் நின்றுட்டுருப்பான், அவனை பிடிச்சி அப்படியே தள்ளுது. அவன் கீழே உழுவலான்னு சொல்லி போயிருந்திருப்பான். இப்போ அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு ஒன்றா நிற்கிற ஜியோனா தான் பார்க்குறான். ஜியோனா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு, ஏய் எதுக்கிட்ட அகில் சித்தப்பா மேலே கை வச்சு நீ இரு என் அப்பா ஜியோனா பட சொல்கிறேன் இரு அப்படி இருக்கும் உனக்கு. எல்லாம் இப்போ ஸ்டாப் ஆகி அங்கே தான் பார்த்துட்ருக்காங்க. எது ஜியோனா பட சொல்ல போறியா, டே கேட்டுக்கங்கடா, இவளோட ஜியோனா அப்பாவா. ஹே உனக்கு அவர் அப்பாவே இல்லடி தெரியுமா உனக்கு. அவர் கல்யாணம் ஆகி ஒரு 1 மந்த் இருக்குமாடா, அதுக்குள்ளாட்டியும் பாரு இவ்வளோ பெரிய பேபி. உங்கள் அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் ஆகிடுச்சான். இப்போ தான் 1 மந்த்துக்கு முன்னாடியே அவங்க இங்கே வந்தாங்களாம். அதுவும் வரும்போதே உன்னோட வந்தாங்களாம். அப்புறம் எப்படி இல்லை என் அம்மா சொன்னாங்க, ஜியோன் டாடா தான் என்னோட அப்பான்னு சொல்லி சொன்னாங்க. ஹேய் உன் அம்மா போய் சொல்லியிருக்காங்க. உன் அம்மாவுக்கு ஆல்ரெடி வேற ஒருத்தவங்க கூட மேரேஜ் ஆகிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் உன்னுடைய டாடாவாக இருப்பாங்க. ஜியோனால உன்னுடைய டாடாவாக இருக்க சான்ஸே இல்லை. ஏய் சின்ன குழந்தைட்டு என்னடா பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் ஆயிடுச்சு. அவர் அடிக்கலாம் சொல்லி கையை ஓங்கிட்டு வரும்போதே இப்போ ஓங்கி ஒரே குத்து தான். அவன் அப்படியே தடுமாறி போய் கீழே விழுந்துட்டான். அவன் வாயிலேருந்து அப்படியே பிளட் வந்துட்டுருக்கு. அங்கே நிற்கிறது நம்ம ஜங்குக்கு தான். அவர் அகிலை தேடி தான் போயிருந்திருப்பாரு. என்னடா அவன் ரொம்ப நேரம் ஆச்சு ஆளை காணமேன்னு சொல்லிட்டு இவர் இங்கே வர்றதுக்கும் இவன் ஜியோனா பாப்பட்ட இந்த மாதிரி பேசுகிறதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். வந்தோடனே மூஞ்சி மேலே ஒரே குத்து விட்டு இருந்திருப்பாரு. ஏய் ஜங்கோ நான் சொன்னதில் என்னோட தப்பு இருக்குது. இவன் என்ன உன் அண்ணனுக்கு பிறந்தவளா நான் டிங்க அப்படி சொல்லிட்டு ஓங்கி செஸ்ட்டில் ஒரே மிதி தான் மிதிக்கிறாரு. எந்திரிச்சவன் மறுபடியும் அப்படியே கீழே விழுந்துட்டான். டேய் அப்படி சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போது ஜங்குக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்குள்ளாட்டியுமே இங்கே ஃபிலிக்ஸ் அஞ்சோன் அவங்கள போய் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனால் அவனுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இவனோட சேர்த்து மொத்தம் 6 பேர் இருக்காங்க. இங்கே ஜங்குக் அவனை தான் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாரு. இவங்க 2 பேரால் அவனுங்களை சமாளிக்கவே முடியல. இப்போது அஞ்சுனை ஸ்டொமக்கில் ஒருத்தன் குத்தி இருந்திருப்பான். மறுபடியும் குத்தலாம் சொல்லி கையை ஓங்கும்போது இப்போ லீவ் வந்துட்டார். அந்த கையை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணி யாரடா அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட ஸ்டொமக்கில் பயங்கரமாக பஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஃபிலிக்ஸ் 3 பேரை சமாளிச்சுட்டு இருக்கிறாரு. அவரால் முடியல. இப்போது சுபின் என்ன பண்ணுறாரு, அங்கே கிடைக்கிற கட்டையை எடுத்துகிட்டு போய் அவனுங்களை சரியான அடி அடிக்கிறாரு. பாப்பா எங்கே போகிற பாப்பா அப்படி சொல்லிட்டு அங்கே அகில் சொல்கிறார். அகிலால் நிற்க கூட முடியல, சரியான அடி வந்திருக்கும். அவரோட யூனிஃபார்ம்லாம் கிழிஞ்சு போயிருந்திருக்கும். பார்த்தோம் அப்படின்னா ஜியோனா அங்கேருந்து ஓடுது. நீங்கள் இங்கே உட்காருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு பாருக்கு இப்போ நேராக பேபி பின்னாடி தான் ஓடுறாரு. டே ரொம்ப அடிச்சிட்டானுங்களா அப்படி சொல்லிட்டு அங்கே செவத்தில் சாஞ்ச மாதிரி நம்ம மெக்கு தான் உட்காந்துட்டுருக்கிறாரு. அவருக்கு தான் செம்ம அடி விழுந்திருக்கும். தலையெல்லாம் சரியான அடி, பிளட்டெல்லாம் வந்திருக்கும். அவனுங்க எல்லாம் சேர்ந்து மெக்க அடிக்கிறத பார்த்து தான் நம்ம அகிலை அங்கே வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் அகிலால் அவனுங்கள சமாளிக்கவே முடியல. ஜங்கு குரல் கொடுக்கலான்னு பார்க்கும்போது தான் அவனுங்க சரியான அடி அடிச்சிருந்துருப்பானுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் ஹெட்லேருந்து தான் பிளட் வருது ஜங்குக். ஆனால் அங்கே ஜங்குக் அவனை செம்ம அடி, அவன் வாயை உடஞ்சி ரத்தமே வருது. சின்ன குழந்தைகிட்ட என்ன பேசணும் கூட உனக்கு அறிவில்லை, இன்றைக்கி உன்னை சாப்பிடிக்காமல் விட மாட்டேன்டா அப்படி சொல்லி அப்படியே கையை ஓங்குறாரு. ஜங்குக் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் அகில் கத்துனவனு தான் இப்போது ஜங்குக் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அவன் கீழே விழுந்து கிடக்கான். மெக் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவனை விட்டுட்டு மெக்கிட்டு தான் ஓடுறாரு. மெக் அப்படியே பயங்கி அகிலோட மடியில் விழுந்துட்டாரு. அப்படி என்னடாச்சு, மெக்கு தான் இவனுங்கெல்லாம் அடிச்சிட்டு இருந்தானுங்க. என்ன பிரச்சனை சொல்லி எனக்கு தெரியாது. நான் ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லி தான் வந்தேன். என்னையும் இவனுங்க அடிச்சிட்டானுங்க. ஏதோ பொண்ணுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் இங்கே கிட்ட வரதுக்குள்ளாட்டியுமே மெக்கு வந்து அந்த பொண்ணை ஓட சொன்னார். அந்த பொண்ணு ஓடி போச்சு. இவனுங்க எல்லாரையும் மெக்கால் சமாளிக்க முடியல. அப்போ தான் கட்டையை வச்சு மெக்கோட தலையில் அடிச்சிட்டாங்க. என்னோட சொல்ல தலையில் அடிச்சிட்டாங்களா? ஆமாம் இங்கே பேர் பிளட் வருது
பயமாக இருக்குது ஜங்கோ, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம். அவனுங்க விட்டா போதும் சொல்லிட்டு ஓட தான் பார்க்குறானுங்க. ஓடுறவனுங்களை திரத்தி லீ, ஃபிலிக்ஸ், அர்ஜுன், சுபின்னு சொல்லி எல்லாருமே சரியான அடி அடிச்சிட்டு இருக்காங்க. டே அர்ஜுன், ஃபிலிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஜங்கோ கத்துனோட தான் அவனை திரும்பி பார்த்து கிரடா மச்சான், டே முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும்டா, அவனுங்களை அப்புறமா பார்த்துக்கலாம். என்னாச்சுடா மெக்கனாக்கு தெரியலடா, இங்கே பாரு ஹெட்லேருந்து பிளேட் வந்துகிட்டே இருக்குடா, நிற்கவே மாட்டேங்குது. ஒரு ஷர்ட்டையுமே ஊற்றுட்டாரு, இப்போ ஹெட்டில் வச்சு கட்டுறாரு, அப்போ கூட அந்த பிளேட்டு வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு சொன்னால் அவங்க அடிச்சிருப்பானுங்க இல்லையா, அதில் வந்து ஆணி இருந்திருக்கும், அது வந்து மிக்கோட தலையிலே வந்து குத்தி இருந்திருக்கும், அதனால தான் இவ்வளோ பிளேட் வருது. ஜங்கோக் எனக்கு பயமாக இருக்குது ஜங்கோக், ஒன்றும் பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கோக் அப்படியே மிக்க வந்து தூக்குறாரு. அக்கில வந்து அர்ஜுன், ஃபிலிக்ஸ் எல்லாமே தூக்குறாங்க. அப்போ தான் அவர் பேபிங்கிறாரு. இப்போது ஜங்கோக் அப்படியே ஸ்டாப் ஆகி, ஜியோனா எங்கடா, ஜியோனா எங்கேயும் போனா, என்னடா சொல்கிற? ஜியோனா பின்னாடியே ஒரு பையன் போனான், யார் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்கோக் திரும்பி பார்த்துட்டு, பார்க்கா தெரியல, உன் பேர் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன், அந்த இனிமேல் படிப்பான், இதோ இவனோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சூபினை காட்டுறாரு. ஜங்கோக் சீனியர், இவங்களை ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, நான் பார்க்கையும் ஜியோனை பாப்பாவையும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வரேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மிக்க தூக்கிட்டு நம்ம ஜங்கோக் தான் முன்னாடி போகிறாரு. இங்கே ஃபிலிக்ஸ் தான் அக்கில கூட்டு போகிறாரு. அங்கே 5 நாள் நடக்கவே முடியல, என்ன ஓங்கி வயிற்றுலேயே குத்திருந்துருப்பான். என்னடா ஆச்சு, நடக்க முடியலையா? இல்லை ரொம்ப வலிக்குது, அந்த இடத்துல பிளட் வர மாதிரி இருக்குது, ஏதோ கையில் ஏதோ ரிங் மாதிரி போட்டிருந்தான், அது கீறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு லீ பல்ல கடிக்கிறாரு. வேணாம் வீட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், நீ சொல்கிறது கரெக்டு, முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவங்க 6 பேருமே ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. இப்போ அப்படியே நம்ம பார்க் சைட் பார்த்தோம் அப்படின்னா, ஜியோனா நீ குட் கேர்ள் தானே, அழுக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி பார்க் அப்படியே டிஎஸை தொடச்சிட்டே இருக்கிறாரு. அது அப்படியே அழுதுகிட்டே இருக்கு. அப்படின்னா ஜியோன் தாடா என்னுடைய டாடா இல்லையா? யார் அப்படி சொன்னா? அப்படிலாம் எதுவும் கிடையாது, அது யார்? ஜியோன் அண்ணா தான் உன்னுடைய டாடா, சரியா? இல்லை உனக்கு அப்படி சொல்லவே இல்லை. ஹேய் இங்கே தான் இருக்கீங்களா? எங்கே உங்களை தேடுறது அப்படி சொல்லி மூச்சு வாங்கிட்டு அங்கே நம்ம சுபின் அங்கே எல்லாம் எப்படி இருக்காங்க? இங்கே ஜியோனா கோச்சிட்டு வந்துட்டெல்லாம் தான் பின்னாடி வர வேண்டியதாக போச்சு. அதை ஏன் கேட்குற? அங்கே அக்கில் இருக்கான்ல, அவனுக்கு சரியான அடி. அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார், அவர் தலையிலேருந்து அப்படியே பிளட் வந்துக்கிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? அக்கில் சித்தப்பாக்கு ரொம்ப அடியா? ஆமாம், உன்னை தான் தேடிட்டு இருந்தோம், நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுபின் பார்க் அப்புறம் ஜியோனா கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. இப்படியே டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும், ரொம்ப ஆழமெல்லாம் இறங்கியிருக்காது, இருந்தாலும் கட்டெல்லாம் போட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ மிக் வந்து அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. முன்னாடி தான் அக்கில் சேர் போட்டு உட்காந்துட்டு, மிக் நீங்கள் இப்போ ஓகேவா? நான் பரவாயில்ல, தலையில் தான் பயங்கர அடி, மறுபடி தண்ணி அடிச்சிருந்தீங்களா என்ன அப்படி சொல்லிட்டு அங்கே செம்ம கடுப்பாக நம்ம ஜங்கோக் தான் கேட்குறாரு. டே நான் என்ன ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறேன், உனக்கு தெரியும் தானே, நான் இனிமேல் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு உங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேனே, அப்புறம் எதுக்கு அவங்களை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேனா? அங்கே என்ன நினச்சி தெரியாமல் பேசாத ஜங்கோக், ஒரு பொண்ணு, இவனுங்க 6 பேர், அந்த பொண்ணு அந்த பக்கம் உனக்கு தெரியும்ல, அந்த ஜூவில் அந்த சைடு யாருமே போக மாட்டாங்க, அந்த சைடு அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிட்டு இந்த 6 பேரும் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போக ட்ரை பண்ணானுங்கடா. நான் தச்சேலாம் அந்த பக்கம் போனேன், நான் ஃபஸ்ட்டு அவனுக்கிட்ட பேச தான் செஞ்சேன், நீங்கள் பண்ணுறது சரி கிடையாது, ஸ்கூல் படிக்கிற பசங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்ல தான் செஞ்சேன், ஆனால் அவனுங்க கேட்கவே இல்லை, என்னையும் அவனுங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி அடித்தேன், நான் ஒரு ஆள், அவனுக்கு 6 பேர் இருந்தாலும் அவனுக்கு எல்லாரையும் நான் பிடிச்சி வச்சுட்டு அந்த பொண்ணு அங்கே வந்து ஓட சொன்னேன். அப்போ தான் ஒருத்தன் கையில் வச்சுருக்க கட்டையாலே என் தலையிலே அடிச்சிட்டான். அதுக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியல. அந்த நேரம் பார்த்தா அக்கிலும் வந்து அவனுங்களை அடித்தான். இருந்தாலும் அவனுங்க கையில் பேட் அது இதுன்னு வச்சுருக்கானுங்க. ஒருத்தனால அவனுங்களை சமாளிக்க முடியலடா. அவனுங்க கெட்ட பசங்கன்னே தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்கோட வயசு தான் கேட்குது. திரும்பி பார்க்குறாரு, அங்கே ஜியோனா பாப்பா பார்க்கோட கையை பிடிச்சி நின்றுட்டுருக்கு. ஜியோனா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்கோக் ஓடி போய் முன்னாடி அப்படியே நீலோன்னு போட்டு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் இல்லை. அக்கில் சித்தப்பா எப்படி இருக்கிறாரு? மிக் மாமா எப்படி இருக்கிறாரு? அவங்களுக்கெல்லாம் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்லாம் துடைக்கிறாரு. என்ன பேபி எழுது ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. பாப்பா அழுதியா? ஆமாம், அது அந்த அண்ணாங்கெல்லாம் ஜோன் என்னோட டாடா இல்லைன்னு சொன்னோன்னே என்னால் அது ஏற்றுக்கவே முடியல சித்தப்பா. ஜோன் டாடா என் டாடா இல்லைன்னா அப்போ நீயும் அக்கில் சித்தப்பாவும் எனக்கு சித்தப்பா இல்லையா? யார் அப்படி சொன்னா? அவனுக்கு போய் சொல்கிறானுங்க. இல்லை சித்தப்பா, நான் இப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், ஃபஸ்ட்டுலாம் டாடாவை எனக்கு தெரியாதில்ல, மம்மா இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தானே டாடா தெரியும், அதுக்கப்புறம் தானே மம்மாவுக்கும் டாடாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. இப்போ நான் அந்த அண்ணாங்க சொல்கிற மாதிரி ஜோன் டாடா என் டாடா இல்லை தானே? இதை பாரு, அவனுக்கு பொய் சொல்கிறானுங்க, அவனுங்களே சரியான ரவுடி பசங்க,
அவனுங்க சொல்கிறத நீ வந்து நம்பிட்டுருக்க, அப்போ நாங்கள் சொல்கிறது நீ நம்ப மாட்டியா? ஆமாம் ஜியோனா, நானும் ஜங்குக்கும் அவனுடைய சித்தப்பா. ஜியோன் அண்ணா தான் அவனுடைய டாடா, ஜிமின் தான் அவங்க மம்மா, சித்தப்பா அப்படி சொல்லிட்டு ஜங்கு கையும் அகிலையும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுதுட்டுருக்கு. இவனுங்க 2 பேருக்கும் அவ்வளோ கோவம் வருது. சுபினும் பார்க்கும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. ஃபிலிஸ்க்கும் அஞ்சனுக்கும் என்ன செய்கிறதுனே தெரியல. மிக்கவே கஷ்டமாக இருக்குது. குழந்தைய எப்படி பேசிட்டானுங்க பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து லீ தான் அட்மிஷன்லாம் போடல, வீட்டுக்கு போக சொன்னாங்க, நாளைக்கு ட்ரெஸ்ஸிங் கூட்ட சொல்லியிருக்காங்க. டே இப்போ உனக்கு பரவாயில்ல தானே அப்படி சொல்லி அஞ்சனை பார்த்து கேட்குறாரு. எனக்கு ஓகே தான், அப்போ நான் கிளம்பலாமா? ஜியோனா கிளம்பலாமா? அப்படி சொல்லி தலையாட்டுது. இப்போது ஜங்குக் ஜியோனா அப்படி தூக்கிறாரு. முன்னாடி பார்க் நின்றுட்டுருக்கிறாரு. பார்க் தேங்க்ஸ் பேபியை பார்த்துக்கிட்டதுக்கு. ஜங்குக் என்ன பேசிகிட்ருக்கீங்க? தேங்க்ஸ் அது இதுன்னு. நீங்கள் ஜியோனாவை பத்திரமா பார்த்துக்கங்க, எனக்கும் லேட் ஆச்சு, நான் கிளம்பணும். ஜியோனா ஸ்மைல் பண்ணும்போது தான் அழகாக இருப்பேன், அழுவலாம் கூடாது சரியா? அப்படி சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, அப்படியே ஸ்மைல் பண்ணுது. இப்போ தான் க்யூட்டாக இருக்கு. சுமீன் எனக்கும் டைம் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நானும் கிளம்புறேன், ஹெல்த்தை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபின் அப்புறம் பார்க் 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. சுபின் திரும்பி ஃபிலிக்ஸை தான் பார்க்குறாரு. ஃபுல்லாக வேறு இன்றைக்கி ஆசையாக ஒரு கிஸ் கேட்டிருக்கோம், அது கூட அவரால் கொடுக்க முடியல, அதான் யோசிச்சுட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ்கிட்ட சொல்லிட்டு சுபின் வந்து போகிறாரு. இப்போ பார்க் தான் தூரம் நடந்து போனவர். இப்போ அப்படியே திரும்பி ஜங்குக்கா பார்த்துட்டு போயிட்டு வரேன், ஜியோனாவை பார்த்துக்குங்க அப்படி சொல்லி தலையாச்சார். இப்போ பார்க் ரைட் சைடாக போகிறாரு. இந்த பக்கம் லெஃப்ட் சைடாக நம்ம சுபின் போகிறாங்க. நடுவில் தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும். பார்க் போயிட்டே இருந்திருப்பார். பின்னாடி வேகமாக வந்து சுபின் டைட்டாக ஹக் பண்ணிட்டு, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், இன்றைக்கி என்னென்னமோ யோசிச்சு என்னென்னமோ ஆயிடுச்சுல. ஆமாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குழந்தைய பார்த்தா அவங்க அப்படி பேசியிருக்கக்கூடாதுல்ல. சரி நீ கிளம்பு, வீட்டில் அப்புறம் உங்கள் அப்பா திட்ட போகிறாங்க. அப்பாடா எப்படின்னு திட்டிருக்கு அது எனக்கு தெரியும், இருந்தாலும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பார்க். இன்னும் 10 days கழிச்சு தான் பார்க்க முடியும்ல? ஆமாம்ல, 10 days கழிச்சு தான் எல்லாரையும் பார்க்க முடியும். எல்லாரையுமா? அதான் உன்னைய எல்லாரையும். இப்போது ஜியோனா பாப்பா வேறு இருக்குல்ல, அதை சொன்னேன். ஆமாம்ல, பாப்பா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, எனக்குமே ஆசையாக இருந்துச்சு. எங்கே அதுக்குள்ளாட்டி என்னென்னமோ ஆயிடுச்சு. சரி கிளம்பட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கோட கையை பிடிச்சி நின்றுட்டுருக்கிறாரு. என்னடா ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பார்க்கணே நான். ஆமாடா எனக்கும் அப்படி தான் இருக்கு. பேசாமல் நாளைக்கு வீட்டுக்கு வரியா? வீட்டில் விடுவாங்களா என்னன்னு தெரியலையே. எங்கள் அண்ணா தான் விட மாட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் அம்மாட்ட கேட்டு பாறேன், உங்கள் அப்பா வேலைக்கு போனதுக்கப்புறம் நீ வரலாம்ல? சரி ஓகே, எங்கள் அம்மாட்ட நான் கேட்டு பார்க்குறேன். மிஸ்யூடா அப்படி சொல்லிட்டு டைட்டாக பார்க்க ஒரு ஹக் பண்ணிட்டு சிக்ஸில் ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிட்டு வரேன், பாய். ஹேய் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்க ஒரு சிக்ஸை ரப் பண்ணுறாரு. சிக்ஸை துடைக்கிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா, யாழ் எனக்கு கிஸ் கேட்டுச்சு, அதுக்கே கொடுக்கல, உனக்கு கொடுத்த மத்தியா? நில்றா நில்லு அப்படி சொல்லி பின்னாடியே பார்க்க விட்றாரு. நான் அப்புறமா அந்த கதையை சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல சுவின்னு ஒரே போயிட்டாரு. சரி எனக்கு ஒரு டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்லி இப்போ பார்க் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறாரு. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். இப்போ அப்படியே நம்ம ஜங்கு கூட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜங்கு கூடப்பா கத்திட்டு கிடக்கிறாரு. அந்த இந்தி மீடியம் பசங்க எல்லாம் இவனால் வந்தது. இவன் ஒருத்தன் ஒழுங்காக இருந்தால் இன்றைக்கி இதெல்லாம் நடந்திருக்குமா? உங்கள் அம்மா வேறு வீட்டில் இல்லை, உனக்கு எதுனா அண்ணா ஆயிருந்தா என்ன பதில் சொல்லுவோம் நாங்கள்? அப்புறம் இவன் அகில் வர நீயும் பொறுக்கியாக மாறிட்டல. இந்த பொறுக்கியோட சேர்ந்து ஜங்குக்கு எதுவுமே பேசலாம், அமைதியாக தான் நிற்கிறாரு. அந்த இடத்துல தான் 5 நம்பர் ஃபிலிக்ஸ்மே நின்றுட்டுருக்காங்க. லீ ஹாஸ்பிட்டல்லேருந்தே அவர் வந்து கிளம்பி இருந்திருப்பாரு. இதுக்கு மேலே இங்கே நிற்கிறது சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு 5 ஃபிலிக்ஸ் கிளம்பலாம் சொல்லி போயிருப்பாங்க. அப்போ தான் உள்ள ஜங்குக்கு அப்புறம் காய் 2 பேருமே உள்ளே வராங்க. எவ்வளோ திட்டுத்திட்டான், இப்படி அமைதியாக இருக்கான் பார்த்தியா? பொறுக்கி, இந்த பொறுக்கியோட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே வீணாக தாண்டா போவீங்க. அப்போ நிறுத்துறீங்களா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? இது தெரியாமல் பேசாதீங்க அப்படி சொல்லி அகில் வந்து ஏற்று பேசுகிறாரு. ஓ அந்தளவுக்கு ஆயிடுச்சா? எதுவுமே ஏற்று பேச மாட்டேன், இன்றைக்கி நீமே ஏற்று பேசுகிறல்ல, எல்லாத்துக்கும் காரணம். அப்போ சும்மா நீ ஜங்குக்கே சொல்லாதீங்கப்பா, என்ன நினச்சி தெரியாமல் பேசாதீங்க. ஃபஸ்ட்டு அவரால் பேசவே முடியல, அப்படியே உட்காண்டாரு. அப்பா அவன் சொல்கிறது உண்மைதான்ப்பா, என்ன நடந்துச்சு தெரியாமல் தேவையில்லாமல் நீங்கள் ஜங்குக்கை ஏன் திட்டிகிட்டு இருக்கீங்க? மேக் பார்த்து இல்லை ஏஞ்சல், உனக்கு தெரியாது அங்கே என்ன நடந்துச்சு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம மேக் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையுமே மேக்காயப்புறம் ஜியோன் 2 பேருமே கேட்டுட்டு தான் இருந்திருப்பானுங்க. அது மட்டும் கிடையாது, பேபியை பார்த்து என்ன பேசுனானுங்க தெரியுமா அப்படின்னு அதையுமே சொல்லிட்டாரு. இப்போ ஜியோனம் நேரம் தான் போகிறாரு. ஜியோன் அப்படியே ஜிம்னோட மடியில் அப்படியே தலையை வச்சு படுத்துட்டு இருந்திருக்கோம். ஜோன் வந்தோடனே அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குது. என்ன சொன்னானுங்க பாப்பா? டாடா நீ என்னுடைய டாடா இல்லையா? அப்படியா? நீ என்னுடைய டாடா இல்லையா? இந்த ஜியோனோட டாடா இல்லையா? செம்ம கடுப்பாயிடுச்சு ஜோனுக்கு. ஜோன்
இன்றைக்கி அவனுங்களை சாவடிக்கணும்டா அப்படி சொல்லி காய்க்கு செம்மக்கவும் வருது. காய் இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷனாக பேசிகிட்டு இருக்க? குழந்தைகிட்ட என்ன பேசணும் கூட அவனுங்களுக்கு அறிவில்லை. எனக்கு தெரியும் போலீஸ்காரன் எப்படின்னு சொல்லிட்டு. யாருக்காவது அவங்களோட வீடு தெரியுமா அப்படி சொல்லி ஜியோன் கேட்குறாரு. எனக்கு தெரியும்ண்ணா அப்படி சொல்லி அஞ்சன் சொல்கிறாரு. போகலாமாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ பேபி தூக்கிட்டு பைக்கில் போய் ஏறாரு. இப்போது பின்னாடி ஜிமின் வந்து, ஜியோன் பேபி எதுக்கு தூக்கிட்டு போகிற? குழந்தை ஆல்ரெடி ரொம்ப பயந்து போயிருக்கான். வண்டியில் ஏறி ஜிமின். நானுமா? நீயும் தான் வண்டியில் ஏறு அப்படின்னு ரொம்ப கோவமாகவே பேசுகிறாரு. ஜிமினும் சைலண்ட்டாக போய் வண்டியில் ஏறிட்டாரு. மேக், அகில் நீங்கள் 2 பேரும் வர வேணாம். ஜங்குக், அண்ணா காய் கூட பைக்கில் வா அப்படின்ட்டு ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மிக்கோட பைக்கை அங்கே ஃபிலிக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அவர் இப்போது பைக்கை ஸ்டார்ட் பண்ணோன்னே பின்னாடி போய் அஞ்சன் வந்து ஏறிக்கிறாரு. அவங்க பைக் தான் ஃபர்ஸ்ட்டு போகுது. அதுக்கப்புறம் ஜோந்து அதுக்கு பக்கத்துலேயே தான் காயோட பைக்குமே போகுது. இந்த பக்கம் ஒரு பக்கம் ஜங்குக்கு அவ்வளோ கோவம் இருந்தாலும் இன்னொரு சைடு இத்தனை நாள் கழித்து ஜோன் வந்து ஜங்கு கிட்டே பேசியிருக்கிறாரு. அது ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. டேய் சும்மாவோட விட்டிங்க வேணாம் அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாரு. சும்மா விடல, ஆனால் மிக்க நம்ம அப்படி பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொல்லி தான் தோணுச்சு. அதனால அவனுங்க தப்பிச்சானுங்க. இன்றைக்கி இருக்கும் அவனுங்களுக்கு. இப்போது ஃபிலிக்ஸ் போய் நேராக அந்த வீட்டில் தான் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த வீடாடா ஆமாடா அப்படி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் அப்புறம் அஞ்சன் 2 பேருமே இறங்கிட்டாருங்க. இப்போது செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஜியோனோட பைக் வந்து அங்கே நிற்கிது. அஞ்சன் இந்த வீடா? ஆமாண்ணா இந்த வீடு தான். இப்போது ஜங்குக் இந்த வீடா அப்படி சொல்லிட்டு எட்டி அஞ்சனை பார்க்குறாரு. ஆமாடா இந்த வீடு தான். என்னன்னு சொன்னால் இப்போது பார்க்கோட வீடு இருக்கு இல்லையா, அது ஒரு 10 வீடு முன்னாடி தள்ளி இருக்குது. இந்த வீடு பார்க்கோட வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடாக இருக்கும். அதனால் அவங்க வீடு நல்லாவே தெரியுது. ஜங்குக்கோட பார்வை இப்போ பார்க் வீட்டுக்கிட்ட தான் போகுது. டெரஸ் மேலே தான் போகுது. அந்த டெரஸில் யாருமே இல்லை. உள்ள பார்க்கோட வீடுமே பூட்டி தான் இருக்குது. இப்போ ஜியோன் என்ன பண்ணுறாரு, ஜியோனை பாப்பா அப்படியே தூக்கி வச்சுட்டு இப்போ டோர் பெல்லை நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டே இருக்கிறாரு. யார் இது இந்த மாதிரி டோர் பெல் அடிச்சிட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு அங்கிள் தான் அந்த கதவு திறக்கிறாரு. ஜியோன் தம்பி என்னாச்சுப்பா? இப்போ ஜியோன் திரும்பி அங்கே அஞ்சனை தான் பார்க்குறாரு. இவங்களோட பையன்தான், எனக்கு நல்லா தெரியும். உங்கள் பையன் எங்க? என் பையனா? அந்த புறம்போக்கு எவன்கிட்ட போய் சண்டை போட்டு வச்சதில்ல. உள்ளே அடிப்பட்டு படுத்துருக்குப்பா. ஏன் எதுவும் பிரச்சனையா? உங்கள் பையனை கூப்பிடுங்க பேசணும். யாருப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்குள்ளேருந்து வரான். அவனுக்கும் சரியான அடிபட்டிருக்கோம். ஜியோனை பார்த்தோன்னே அவனுக்கு பயமாயிடுது. பாப்பா இவனா? டாடா பாப்பா இவனான்னு கேட்டேன். ஆமாம் அப்படி சொல்லி தலையாடுது. அவ்வளோதான். அவன் ஒரு டிஷர்ட் மாதிரி தான் போட்டிருப்பான். அது அவனை பிடிச்சி வெளியே இழுத்து பலார்னு வைக்கிறாரு. யாருப்பா நீங்கள் எதுக்குப்பா என் பிள்ளை அடிச்சிட்ருக்கீங்க அப்படி சொல்லி அவங்க அம்மா தான். ஜியோன் தம்பி என்னாச்சு? எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு தெரியுது, பேசிக்கலாம்ப்பா. அவன் ஏற்கனவே அடி வாங்கியிருக்கான்ப்பா, சொன்னால் கேளுப்பா அப்படி சொல்லி அவங்க அப்பா தடுக்கிறாரு. ஆனால் ஜோன் விடுற மாதிரியே இல்லை, பயங்கரமாக அடிக்கிறாரு. இதை ஜங்கு கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னடா உங்கள் அண்ணன் இந்த அடி அடிக்கிறாரு? என் அண்ணனோட கோதை பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல, இன்றைக்கி செத்தடா அவன். ஆமாம் மீதி 5 உருப்படி இருந்துச்சு, எங்கடா அது? இங்கே தான் எங்கன்னா பக்கத்தில் இருக்கும்டா. சரி உனக்கு எப்படி அது தெரியும்? அன்றைக்கி இந்த ஏரியா பக்கம் வந்தேன்ல, அப்போ இவனை நான் பார்த்தேன். ஓஹோ அப்போ அன்றைக்கி தான் நீ பார்த்தியா? நான் இதுக்கு முன்னாடி தெரியாதா? ஆஹா எனக்கு இந்த பரதேசம் எங்கே இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? அன்றைக்கி நம்ம பார்க்க வந்தப்போ தான் நான் இவனை பார்த்தேன் அப்படி சொல்லி அஞ்சு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போது பார்க்கோட வீட்டில் என்ன சத்தம் தெரில, அந்த வீட்டிலேருந்து ஒரே சத்தமாக இருக்குது. என்னது அப்படி சொல்லிட்டு பார்க்க வேகமாக ஓடுறாரு. பார்க்கு எங்கே போகிற? அண்ணாக்கு தெரிஞ்ச திட்டுவார் தெரியும்ல. அண்ணா தான் இல்லைல்ல ஊரில், சும்மா இருக்கா. அண்ணா இல்லாதப்போ தான் இதெல்லாம் பண்ண முடியும். அப்படி என்ன பண்ண நீ? இல்லைக்கா இதெல்லாம் பார்க்க முடியும்னு சொன்னேன். அண்ணா இருந்தான்னா வீட்டை விட்டு வெளியே போகவே முடியாதுல்ல, அதான் சொல் பிச்சு கேளு அப்படின்னு சொல்லி அவங்க பெரியக்கா சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கேட்கவே இல்லை. பார்க்கோட தம்பியும் வேகமாக டோரை திறந்துட்டு எட்டி பார்க்குறாங்க. ஒன்றுமே தெரியல, ஏன்னா சுற்றி ஆளுங்க நிற்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல. பார்க் மேலே போகலாமா? கரெக்டாக சொன்னேன் அப்படி சொல்லி இப்போ பார்க்கோட தம்பி நேராக டெரஸ்க்கு தான் ஓடுறாங்க. டெரஸ்லேருந்து பார்த்தா செம்ம ஷாக். அவங்க யார்? அவங்க ஏன் அந்த அண்ணாவை போட்டு அடிச்சிட்ருக்காங்க அப்படி சொல்லி பார்க்கோட தம்பி கேட்குறாரு. ஐயோ விஷயம் தெரிஞ்சிச்சு போல இருக்கேன். நல்லா வாங்கட்டும், நானே அங்கிள்கிட்ட மாட்டி ஒன்று தான் நினச்சேன். ஆனால் நம்ம சூக்கு போன விஷயம் தெரிஞ்ச தான் வாயை மூட்டு இருந்தேன். சொல்கிறா சொன்னியா? நீ சொன்னியா அந்த வார்த்தையை? அண்ணா சாரிண்ணா, அது வந்து தெரியாமல் சொல்லிட்டேண்ணா. தெரியாமல் எப்படிரா வரும்? படிக்கத்தானே ஸ்கூல் போகிற, இல்லை புரிக்கித்தானே போகிறேன் ஸ்கூல் போறியா? சொல்லவா நீ என்னென்ன பண்ணுன்னு சொல்லவா? உங்க கூட ஒரு 5 பேர் இருந்தாங்களே, எங்கடா அவனுங்க அப்படி சொல்லி பின்னாடி திரும்பி அஞ்சனையும் ஃபிளிக்ஸையும் பார்க்குறாரு. அண்ணா எனக்கு இவன் வீடு தான் தெரியும், அவனுங்க வீட்டெலாம் எனக்கு தெரியாதுண்ணா. இங்கே தான் இருப்பாங்க, எங்கடா அவனுங்க? அண்ணா அது வந்து சொல்லுடான்னா அப்படி சொல்லி டிஷர்ட் டைட்டாக பிடிக்கிறாரு. ஒரு கையில் பேபியை தான் வச்சுட்டுருக்கிறாரு. பேபி ஜியோனோட இருக்கிறது அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கு. ஜியோனி எவ்வளோ கோப்படுறீங்க, சொன்னால் கேளுங்களேன் அப்படின்னு ஜிமின் வந்து ஜியோனோட கையை பிடிக்கிறாரு. ஜிமின் கையெடு, ஜிமின் கையெடுன்னு இப்போது காய் தான்
ஜிமீன் சொன்னா கேளாம் கோமா இருக்கல இப்படி வந்துரு. இல்லை காயனா, அந்த பையன் ஆல்ரெடி அடி வாங்கியிருக்கான் போல இருக்கு. அடி வாங்கினே இப்போ ஏன் திருப்பி அடிக்கணும்? தப்பு பண்ணால் அடிக்கணும் ஜிமீன். ஸ்கூல் தானே படிக்கிறான். ஸ்கூல் படிக்கும் போது இவ்வளோ ரவுடிஸும் இவ்வளோ பொறுக்கி சொல்லுடா எங்கடா அவனுங்க அப்படின்னு சொல்லி ஜியோன் கத்துறாரு. இப்போ அவங்க அம்மா தான், என்னப்பா எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு ஏன் பிள்ளை மேலே கை வச்சிட்ருக்கீங்க? கேட்குறதுக்கு யாருமே இல்லையா? ஹலோ இதை பாருங்கள், எங்கள் ஏரியாவுக்கு வந்து ஏன் ஏரியா பையன் மேலே கை வைக்கிறீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல மைக்கேல் இப்போது பார்க்கு தான் பொறுக்கி ராஸ்கல் வந்துட்டான். பொறுக்கிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவான். அண்ணா அவனே நான் சாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டுருக்கிறாரு நம்ம பார்க். ஏய் உன் பேர் மைக்கேல் தானே, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். வாடா அப்படி சொல்லி காய் கூப்பிட்றாரு. காயை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா ஒரு யூனிஃபார்மில் நிற்கிறாரு. இதோ பாருங்கள் சார், அது எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு எங்கள் ஏரியா பையன் மேலே கை வைக்கிறீங்க. எந்த ஏரியா பையனாக இருந்தாலும் தப்பு பண்ணால் நாங்கள் கை வைக்க தாண்டா செய்வோம். உன்னை பற்றியுமே எனக்கு நல்லாவே தெரியும்டா. என்றைக்கே நீ வசமாக மாட்டாமையாக இருக்க போகிற, அன்னைக்கு இருக்கும் உனக்கு அப்படி சொல்லி காய். ஐயோ ஒன்றுமே தெரியலையே, அந்த மைக்கில் அடி வாங்குறத நான் பார்த்தே ஆகணுமே. மைக்கில் அடி வாங்குறத நீ ஏன் பார்க்கணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே பாரு ஒன்றுமே தெரியல, அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. பேசாமல் அங்கே போய் பார்க்கலாமா? பார்க்கண்ணா வேணாம் சொன்னால் கேளு. அதான் அண்ணா இல்லைல்ல, வா நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு தம்பியோட கையை பிடிச்சி பார்க்கு அங்கே தான் போகிறாரு. பார்க்கோட தம்பி கொஞ்சம் சுட்டித்தனமாக இருப்பார். அவர் அங்கே போகணுன்னு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தள்ளுங்க அப்படி சொல்லிட்டு முன்னாடி போய் நின்ட்டார். ஜங்கு அதை படுறோம் ஆளை அப்படி சொல்லி இப்போது ஜங்கு கிட்டே போய் நம்ம ஃபிலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்லா அப்படி சொல்லி இப்போது அவளோட பைக்கில் சாஞ்சிட்டு அங்கே பார்த்துட்டு இருந்த ஜங்கு இப்போது திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா பார்க் எப்படி நிற்கிறாருன்னா, பார்க்கோட தம்பி வந்து முன்னாடி நிற்கிறாரு, பார்க் வந்து பின்னாடி நிற்கிறாரு. ஒரு தம்பியோட ஷோல்டரில் வந்து கை போட்டு நிற்பாங்களே அந்த மாதிரி ஜங்கு பார்க்கே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் பார்க் மைக்கில் அடி வாங்கணும், நான் அடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கிறாரு. தொலைச்சிருவான் அவனை, அமைதியாக போய் நிற்கிற அப்படி சொல்லி காய் மிரட்டினோன்னே அவன் போய் அமைதியாக நின்ட்டான். சரி அவனுங்களை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், இந்த ஏரியாவில் தானே சுற்றிட்டு இருப்பானுங்க. நீ என் பொண்ணை பார்த்து என்ன சொன்ன? அண்ணா நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேண்ணா. என்ன சொன்னேன்னு கேட்டேன். அது வந்து அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பயப்படுறான். இப்போ ஜியோன் என்ன பண்ணார், அவள் டிஷர்ட்டை பிடிச்சிருப்பாள், அப்படி கிட்ட இழுத்து ஒழுங்கு மரியாதையாக சொல்லு என்ன சொன்னேன். அது வந்து அப்படி சொல்லி சுற்றி பார்க்குறாரு. ஏன்னா சொன்னார் அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவே அவனை செம்மாடி அடிப்பாங்க. அங்கே அவர் என்ன வேலை பார்த்தாரு இங்கே தெரிஞ்சு அப்படின்னா சொல்லுடா. அது வந்து இந்த குழந்தைக்கு நீங்கள் அப்பா இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் நீ இதை மட்டும் சொன்னியாமே, இன்னும் நிறையா சொன்னியாமே. இதோ இவன் தான் ஜிமீன், இவனை பற்றி என்னமோ சொன்னியாமே சொல்ல. ஜியோன் சொன்னால் கேளுங்க, வேண்டாம் அமைதியாக நில்லுன்னு. ஜியோன் சொன்னால் கேளுங்க ஜியோன் அப்படி சொன்னேன். இப்போ ஜியோன் திரும்பி ஜிமீனை முறைக்கிறாரு. ஜிமீன் அப்படியே அமைதியாக நின்ட்டாரு. சொல்லு, அங்கே என்ன சொன்னியோ அதை ஒன்று விடாமல் இங்கே சொல்கிற. அது வந்து இந்த குழந்தைக்கு நீங்கள் அப்பா இல்லை, பரதேசி, அதை நீ ஆல்ரெடி சொல்லிட்ட, ஒழுங்காக சொல்கிறா அப்படின்னு காகிதா வந்து கத்துறாரு. உங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருந்துச்சு, அதனால் நீ அவங்களுக்கு பிறந்த குழந்த. ஜியோன் அண்ணா உன்னுடைய அப்பா கிடையாது, வேற ஒருத்தவங்க தான் உன்னுடைய அப்பான்னு சொன்னேன் அப்படி சொல்லி வாய் கூட மூடல. உங்க பலார்னு ஒன்று விழுகுது. அடித்ததுலாம் அவன் கண்ணெலாம் அப்படியே செவந்து போயிருக்கும் போல இருக்குது. 5 பேர்லாம் 15 போயிருக்கும். அண்ணா அடிக்காதீங்கண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா அடிக்காதீங்கண்ணா, உன்னை அடிக்காமல் என்னோட பண்ணுறது அப்படி சொல்லி இப்போ கையை ஓங்கிட்டு வராரு. இப்போது பிடிச்சி யாரோ ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்க்குக்கு கை கால்லாம் ஆடுது. ரைட் அண்ணா அவங்க தம்பி திரும்பி பார்க்கண்ணா அப்படிங்கிறாரு. பிரைட் பார்க்க பார்த்துட்டாரு. அவ்வளோதான், பார்க்குக்கு உயிரே இல்லை. அந்த இடத்த விட்டு போகலான்னு சொல்லி போனாலும் போக முடியல, ஏன்னா அவ்வளோ ஆள் கூட்டம் சேர்ந்துருச்சாங்க. இப்போது அவர் திரும்பி எங்கள் ஏரியாவுக்கு வந்து என் ஏரியா பையன் மேலே கை வைக்கிறீங்க, எந்த ஏரியாவாக இருந்தால் என்ன பிரைட், தப்பு பண்ணால் கை வைக்கலாம்ல, அதுவும் நான் வைக்கலாம்ல அப்படி சொல்லி காய் தான் இப்போது பிரைட் முன்னாடி நின்றுட்டுருக்கிறாரு. பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல எங்கள் ஜியோனுக்கு. ஒரு சைலண்டாக பேபியை கையில் வச்சுட்டு நிற்கிறாரு. இந்த பக்கம் ஜிமீனுக்கு தான் கை கால்லாம் ஆடுது. இப்போ அவர் நேராக வந்து ஜியோனோட கையை பிடிச்சிட்டு அமைதியாக நிற்கிறாரு. ஓ நீ போலீஸாக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வேணால் தப்பு பண்ணான்னு சொல்லு, அதுக்கப்புறம் நீ அடிக்கிறியா இல்லை நான் அடிக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பக்கம் அந்த பையனுக்கு தான் அல்லே இல்லை, போச்சுன்னா இன்றைக்கி நம்மளை அடித்து சாவடிச்சிருவாங்கன்னு சொல்லி பார்த்துட்ருக்கிறாரு. அவன் கூட சேர்ந்து ஒரு 5 பசங்க இருந்திருப்பானுங்கள்ல, இது எல்லாத்தையும் பார்த்துட்டானுங்க, தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்குறானுங்க. கிட்ட போனால் நம்மளும் செத்தோண்டா அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒரு பையன் தான் இப்போ அவன்டா ஒத்தையால் அடி வாங்கிட்டுருக்கான்.
நம்ம போனோம், நமக்கும் அடி விழுகும். அங்கே பார்த்தல போலீஸ் வேறு நிற்கிறாங்க. அதனால தான் நான் அப்போவே சொன்னேன், அவன் கூட சேர வேணாம்னு சொல்லி இன்னொரு பையன் சொல்லிட்டு இருக்கான். சேர்ந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? அப்படியே பார்க்க பாவமாக இருக்குடா. அப்போ நீ போ, நாங்களாம் யாரும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக என்ன பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அவன் என்ன தப்பு பண்ணா சொல்லுன்னு அதையா நான் சொல்லணும், அவன்கிட்டே கேளு. இப்போ பிரைட் அப்படியே தலையாட்டிட்டு திரும்பி பார்க்குறாரு. அங்கே அஞ்சு தான் நின்றுட்டுருக்கிறாரு. நீ அந்த இடத்துல இருந்தியா? இருந்தேண்ணா. என்ன பண்ணாவன்? அது வந்து அப்படி சொல்லிட்டு ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. உங்கள் அம்மா அப்பாக்கே சி இப்படி ஒரு பையனா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ பிரைட் அப்படியே திரும்பி அந்த பையனை பார்க்குறாரு. அண்ணா 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 நான் பண்ண தப்பு தானா? இனிமேல் அந்த பண்ண எதுவும் பண்ண மாட்டேன். நான் பண்ணதுக்கு ஆல்ரெடி எல்லாருமே அடிச்சிட்டாங்க. ஏன் அதே இடத்துல வச்சு உங்கள் தம்பி ஜங்குக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அடிச்சிட்டாங்கண்ணா. அண்ணா 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 சாரிண்ணா, இதுக்கு மேலே இந்த மாதிரி எந்த தப்புமே நான் பண்ண மாட்டேண்ணா. ரைட் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனால் நிச்சயமாக தானே சொல்கிறான், அதே இடத்துல வச்சு அவங்க தம்பி எல்லோரும் அடிச்சிட்டாங்கண்ணா. நீங்கள் வேணா பார்க்க கேளுங்க. பார்க்கும் அங்கே தான் இருந்தான். அவள் தான் பார்க்குக்கு ஹார்ட் நின்று போச்சு. ஏன்னா பார்க் ஜூவில் இருந்தானா? ஆமாண்ணா, பார்க்கும் அவங்க ஃப்ரெண்டும் அங்கே தான் இருந்தாங்க. நீ வேணா பார்க்கில் கேட்டுப்பாங்களேன். பார்க்க சொல்லு பார்க், எல்லோரும் தானே என்ன அடித்தாங்க, நீயும் பார்த்த தானே? சொல்லு பார்க் ப்ளீஸ், என்னால் அடி வாங்க முடியல பார்க் ப்ளீஸ். அட சனியனே, என்னையே மாட்டி விட்டானே அப்படி சொல்லிட்டு இப்போது பார்க் அப்படியே திரும்பி பிரைட்டு தான் பார்க்குறாரு. பார்க் பார்த்தோன்னே பிரைட் அந்த பக்கமாக திரும்பி உங்கி பலார்னு இன்னொரு கணத்தில் வைக்கிறாரு. இப்போ 2 கணத்துலேயும் கை வச்சுட்டு அந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். அவனால் நிற்க கூட முடியல. செம்மாடி அவனுக்கு இந்த இடத்துல வச்சு சாவடிச்சிருவேன். உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரே பிள்ளையாக போயிட்டேன். இதுக்கு மேலே சத்தியமாக எந்த தப்பு பண்ண மாட்டேனா? சத்தியமாக எதுவும் பண்ண மாட்டேனா? சாரிண்ணா. சாரி என்கிட்ட கேட்காத, யார்கிட்ட கேட்கணுமோ அவன்கிட்ட போய் கேளு. இந்த பக்கம் ஃபிலிக்ஸ் தான். டேய் ஆள் ஏன்டா இவ்வளோ பயப்படுது? தெரியலையே, அதான்டா நானும் பார்த்துட்ருக்கேன். ஏன் இவ்வளோ பயப்படுறான்? என்ன சொன்னால் பார்க்க அப்படியே பயத்தில் கண்ணை கூட சிமிட்டாமல் பிரைட்டை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. சாரி கேள்றா. சாரி. யாரோட சாரி எங்களுக்கு தேவையில்லை. ஒரு விஷயத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்க, இந்த ஜியோனோட பொண்ணு தான் அந்த ஜியோனா, புரியுதா? இன்னொரு வாட்டி நீ ஒன்றா தப்பு பண்ணுறத பார்த்தேன் அவ்வளோதான் உனைய. வாஜிமின் போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜியோன் முன்னே இருக்கிறாரு. ஜிமின் திரும்பி இருந்துப்பார்ல, ஒரு பார்வை பிரைட்டாக பார்த்து இருந்திருப்பாரு. பிரைட்டும் ஜிமினை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜிமின் குடுக்குன்னு ஓடி போய் அந்த பைக்கில் ஏறுறாரு. டேய் என்னோட நின்றுருக்கீங்க, ஓ பைக் எடு ஏறு அப்படி சொல்லிட்டு இப்போ காயுமே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பின்னாடி ஜங்குக் மனசே இல்லாமல் ஏறாரு. என்னன்னு சொன்னால் பார்க் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி அஞ்சனுக்கும் சரி ஃபிலிக்ஸ்க்கும் சரி ஒரு மாதிரி பார்க் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறாரு. அந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை. சரி வேறு வழி இல்லையே அப்படி சொல்லிட்டு பைக்லேயுமே ஏறிட்டாங்க. ஜூக்கு போனியா? அண்ணா ஜூக்கு போனியா அப்படி சொல்லி பிரைட்டோட வாய்ஸ் கேட்குது. அப்படியே ஸ்டாப் ஆகி அங்கே தான் பார்த்துட்ருக்காங்க. ஆமாண்ணா, அது அது ஸ்கூலில் லாஸ்ட் எக்ஸாம். ஜூக்கு போய் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சா? அதான் சுபின் கூட ஸ்கூல் திறக்க 10 days ஆகும்ண்ணா. அதனால தான் நான் போனேன். நீ போனது அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரியுமா? இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. அக்காவுக்கு இல்லைங்க மாதிரி தலையாட்டுறாரு. சாரிண்ணா அப்படி சொல்லும் போதே உங்க பலார்னு விழுகுது. பைக்கில் ஏறின ஜங்கு கீழே இறங்கிட்டாரு. எங்கடா போகிறேன் அப்படி சொல்லி இப்போ அஞ்சன் வந்து ஜங்கு கூட கை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. ஃபிலிக்ஸ்மே பைக்லேருந்து கீழே இறங்கிட்டாரு. பைக்கை இவங்க யாருமே ஸ்டார்ட் பண்ணல. உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? உங்ககிட்ட சொல்லாமல் எங்கே போகக்கூடாது அப்படி சொல்லும் போதே கண்ணது அப்படியே நான் ஸ்டாப் டீயர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு மேலே இல்லைண்ணா, இல்லை இதுக்கு மேலே அந்த மாதிரி போக மாட்டேன். உங்கள் பர்மிஷன் இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன். சாரிண்ணா அப்படி சொல்லும் போதே இன்னொரு வாட்டி அடிக்கலாம் சொல்லி கையை ஓங்குறாரு. ஏய் என்ன பண்ணுற நீ, பைத்தியமா நீ அப்படின்னு ஜிமின் கீழே இறங்க அப்படி சொல்லிட்டு பேபி தூக்கி ஜிமின்ட்ட கொடுத்துட்டு இப்போ அங்கே தான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இத்தனை பேர் முன்னாடி நீ? அவன் என்னுடைய பிரதர், உன்னுடைய பிரதர்னு சொல்லி எனக்குமே தெரியும். எதாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போய் வச்சுக்கோ. 2வது அவன் எங்கே போனான்? ஜூக்கு தானே போனான். இன்னும் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணலையே இவன் பண்ண அளவுக்கு அப்படி சொல்லி கை நீட்டி காட்டுறாரு. அந்த மாதிரி பண்ணானா அவன் உயிரோடு இருக்க மாட்டான். என்ன பார், கரெக்ட் தானே? எதுவும் தப்பு பண்ணுவேன் இல்லை அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. இவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வருதோ இல்லையோ, பார்க் கண்ணிலேருந்து உங்கள் தம்பி கண்ணிலேருந்து தான் கண்ணீர் அப்படியே வடிச்சிட்டே இருக்குது. ஏய் அதை பாரு, சின்ன பையன், அவன் கூட பயத்தில் இப்படி அழுதுட்டுருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போங்க அப்படி சொன்னேன். பார்க் திரும்புறாரு. நான் போக சொன்னேன்னா அப்படி சொன்னேன். பார்க் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. ஏய் நீ பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்ருக்க. நீ சொன்னால் தான் அவன் எதாக இருந்தாலும் செய்யணுமா? நீ போன்னு சொன்னால் போகணும், இல்லைன்னு சொன்னால் நிற்கணுமா? அவனுக்குன்னு எந்த உணர்வும் இல்லையா? ஆமாம், நான் இல்லைன்னு சொன்னால் நிற்கணும், போன்னு சொன்னால் போகணும். நான் என்ன சொன்னாலும் பார்க் செய்யணும். என்ன பார்க் அப்படி தானே?
ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. டீ என்னை விட்டுரும், இன்னைக்கு இவனை அடிச்சு சாவடிக்கணுன்ற நான் என்னால் பார்க்க முடியலோட மச்சான். சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கடா. நீ போகாதடா, சொன்னா கேளு. ஆல்ரெடி ஜீவன் அண்ணாக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதான் ஜீவன் அண்ணா பேசிகிட்டு இருக்காங்களே, நீ அமைதியாரு. ஓ ஜிமின் திரும்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம், எதனா பண்ணுங்க ப்ளீஸ், அவன் அழுவுறதை பார்க்க முடியல. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. காயண்ணா எதனா பண்ணுங்களேன், அந்த பையன் வேறு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான், பார்க்கவே பாவமாக இருக்குது. அவன் என்ன திருந்தவே இல்லை ஜிமின், லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் பாரு. ஜூன் மேலே இருக்க கோவத்தை அந்த பையன் மேலே காமிச்சிட்டு இருக்கான் அவன். அதை தான் சொல்கிறேன், அந்த பையனை இன்னொன்று ஹர்ட் பண்ண போகிறான். நீங்கள் போய் இதெல்லாம் பேசுங்களேன், நீங்கள் போலீஸ் தானே, அதை வேறு அப்பப்போ நம்ம தான் ஞாபகப்படுத்தணும் போல இருக்குது அப்படி சொல்லி ஃபிலிக்ஸ் சொல்லார். ஃபிலிக்ஸை பார்த்து ஒரு முறை முடிச்சுட்டு இப்போ காய் போய், இப்போ இங்கே என்ன பிரச்சனை, ஏன் உனக்கு கண்ணு தெரிலையா அப்படி சொல்லி பிரைட் காயை பற்றி கேட்குறாரு. இங்கே ஒன்றும் காமெடிலாம் போல், நீ தேவையில்லாமல் இத்தனை பேர் முன்னாடி அவன் மேலே கை வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவனை வீட்டுக்கும் போக விடாமல் இங்கேயே நிப்பாட்டிகிட்ருக்கேன். அந்த 2 பசங்களை எப்படி அழுத்திட்டுருக்காங்க பாரு. அவன் என்னுடைய தம்பி, உன்னுடைய தம்பியாக இருந்தால் அது வீட்டோட வச்சுக்கோ. இப்படி ரோட்லலாம் நின்னா கையை வைக்கக்கூடாது, தூக்கி உள்ளே வச்சிருவேன். அப்படியா, உள்ளவே, இப்போ அவன் மேலே நான் கை வைக்கலாம், தூக்கி உள்ளவே அப்படி சொல்லிட்டு அப்படி கையை ஓங்கிட்டு போகிறாரு. ஏய் அப்படி சொல்லிட்டு அந்த பக்கத்துலேருந்து ஜாங்கோக் ஃபிலிக்ஸ் அஞ்சனோட கையை உதறி விட்டு முன்னாடி வந்துட்டாரு. அதுக்குள்ளாட்டியுமே நம்ம ஜிமின் தான் பிரைட்டோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு, ப்ளீஸ் சீனியர், எங்கள் மேலே இருக்க கோவத்தை அந்த சின்ன பையன்ட்ட காட்டாதீங்க, பாவம் இத்தனை பேர் முன்னாடி அடிக்க வேறு செஞ்சுருக்கீங்க, உங்கள் தம்பின்னு சொல்லியிருக்கீங்க. யாருன்னா தம்பியை இத்தனை பேர் முன்னாடி அடிப்பாங்களா, அசிங்கப்படுத்துவாங்களா, என்ன தப்பு பண்ணா உங்ககிட்ட கேட்கல, அவ்வளோதானே, எனக்கு புரியுது. ஒரு அண்ணனா நீங்கள் அவனை சேஃபாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அவன் உங்ககிட்ட சொல்லாமல் போனது தப்பு தான், அதுக்கு தான் அவன் சாரி கேட்டான்ல. ப்ளீஸ் சீனியர், என் மேலே தானே கோவம், என்னை வேணா அடிங்க. ஜிமின்னு என்ன பண்ணுற ஜியோன், ப்ளீஸ், நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, என்ன வேணா அடிங்க சீனியர், என் மேலே தானே கோவம். இப்போ பிரைட் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமின் கையை பிடிச்சிருந்துருப்பார்ல, அப்போ இன்னொரு கையால் அந்த கையை வந்து எடுத்து விட்றாரு. இப்போ ஜிமினோட கையில் பேபி இருக்கும் இல்லையா, அந்த பேபியை பார்த்து, ஹாய் பேபி, உங்களுடைய நேம் என்ன? ஜியோனா அப்படி சொல்லி அது பயந்து போய் பேசுது. ஏன்னாச்சு அங்கிளை பார்த்தா பயமாக இருக்கா? எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க, பயப்படாதீங்க சரியா. அந்த அண்ணா சொன்னால அதெல்லாம் உண்மை கிடையாது, உங்களுடைய மம்மா ஜிமின், உங்களுடைய டாடா ஜியோன் சரியா. அப்படி சொன்னோன்னே அது க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுது. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்கள் மம்மா மாதிரியே அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணி, பார்க் அண்ணா போகலாமா அப்படி சொல்லிட்டு இப்போது பிரைட் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அந்த குட்டி பையன் ஒருத்தர் இருந்தான்ல பார்க்கோட தம்பி, அவன் குடுகுடு ஓடியே போயிட்டான் வீட்டுக்கு. இங்கே வாசல் நின்று அவங்க பெரியக்காவும் சின்னக்காவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கிட்ட போகலன்னு சொன்னால் அதுக்கும் ஒரு திட்டு விழுகும் சொல்லிட்டு அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ளே போங்க. அவங்க 2 பேரும் சைலண்ட்டாக அப்படியே உள்ளே போயிட்டாங்க. பார்க்குமே போயிட்டாரு, பின்னாடியே பிரைட்டுமே போயிட்டாரு. இங்கே இருக்கிறவங்களாம் ஆன் பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் திரும்பி ஜியோனை தான் பார்க்குறாரு. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் பைக் போய் எடுக்கிறாரு. ஜிமினும் போய் சைலண்ட்டாக ஏறிக்கிறாரு. டேய் அங்கே என்ன பார்த்துட்ருக்க, வா. காயுமே பைக்கை எடுத்துட்டாரு. இப்போ ஜங்கோக் அவருமே போய் பைக்கில் ஏறிட்டாரு. நீங்கள் என்னடா பராக் பார்த்துட்ருக்கீங்க, வரலையா அப்படின்னு சொல்லி காய் கேட்டோன்னே இப்போ அவங்களுமே பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஜங்கோக் தான், காயண்ணா என்னடா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன, அந்த பிரைட்டை பற்றியா? ஆமாம், அண்ணாக்கும் அவங்களுக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சா? ஆமாடா, அது ஒரு பெரிய கதை. இப்போ அப்படியே கட் பண்ணா டீ கடை பெஞ்சில் தான் உட்காந்துட்ருக்காங்க. காய் உட்காந்துட்டுருக்கிறாரு. காய்க்கு முன்னாடி ஜங்கோக், ஃபிலிக்ஸ், அஞ்சுன் அப்படி சொல்லி 3 பேர் உட்காந்துட்ருக்காங்க. நிஜமாவே இவ்வளோ நடந்துருச்சா? ஆமாடா, இந்த பேரை கூட நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோன்னு சொன்னோம்ல, அந்த பேரை யாரால் தான் மறக்க முடியும்? அவனால் தான் அவ்வளோ ப்ராப்ளம். அன்றைக்கி உங்கள் அண்ணன் எவ்வளோ அசிங்கப்பட்டுனா தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். நம்ம ஜான் சார் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. ஏன் நீங்கள் போலீஸ் தானே, எதுவும் பண்ண முடியாதா அப்படி சொல்லி ஃபிலிக்ஸ் கேட்குறாரு. அவனை என்னடா பண்ணுறது, அவன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா, அவனெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை வேணாம்னு சொல்லி ஜியோன்னு சொல்லிட்டான், அதனால் அமைதியாக இருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, அவன் எதுலையுமே மாட்ட மாட்டான். எங்கே போனாலும் பிரைட்டா நல்லவர் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர யாரும் கெட்டவன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் தானே எனக்கு கிடைக்குது, அவன் முன்ன மாதிரி இல்லை, அது எனக்கு தெரியுது. ஜிமினை பார்த்தாலே ரொம்ப கோவப்படுவான், ஆனால் இப்போ அவன்கிட்ட அந்த கோவம் கிடையாது. ஆனால் லூஸ் மாதிரியே நடந்துக்கிறான். அந்த பையன் யார் பாவம், அவன் தம்பி, அவனை போட்டு என்ன ஆடி அடித்தான், பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சுடா. இப்போ நடுவில் தான் ஜங்குக்கு உட்காந்துட்டுருக்கிறாரு. இந்த பக்கம் ஃபிலிக்ஸும் அந்த பக்கம் அஞ்சனும் திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. டேய் அவன் கூட ஜூக்கு வந்துன்னு சொன்னான்ல, ஏன்னா ஜூக்கு நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஏற்கனவே அவனை தெரியுமா என்ன? காயண்ணா என்னடா, நான் அவனை லவ் பண்ணுறேன். எதை, பிரைட்டோட தம்பி நீ லவ் பண்ணுறியா அப்படி சொல்லி உட்காந்துட்டு இருந்தாரு. எந்திரிச்சிட்டாரு.
இப்போ எதுக்குண்ணா இவ்வளோ ஷாக்கு குறைங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் ஃபிலிக்ஸு காயோட கை பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுட்டு, இப்போ எதுக்குண்ணா இவ்வளோ ஷாக்கு? டேய் போயும் உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? அந்த பிரைடோட தம்பி தான் கிடச்சானா? அவன் சரி எனக்கு லூஸ் மாதிரி நடந்துக்கிறான்டா. இதை பாரு, இப்போவே சொல்கிறேன், இதெல்லாம் விட்டுரு, இது சரிப்பட்டு வராது. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இன்றைக்கி அவன் அப்படியே அழுதுகிட்டே போனதை என்னால் அப்படி சொல்லி எப்படி லாங்காக ப்ரீத் பண்ணுறாரு. டேய் என்னடா நிஜமாவே சீரியஸாக ரொம்ப லவ் பண்ணுறியாண்ணா? ஆமாம், முன்னாடிலாம் ஒன்றும் தெரில, இப்போ அவன் அழுதுகிட்டே இருந்தானா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் அழுகுறதை என்னால் பார்க்கவே முடியலண்ணா. உன் அண்ணனை சாவடி அடிக்கணும், உன் அண்ணனை அத்தியத்தில் கொலை பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு. கொலை பண்ணிவிட்டு ஜெயிலில் போய் உட்காருவியா? இதுக்கு தான் ஜெயில் இவ்வளோ கஷ்டப்பட்டானா? லூஸ் மாதிரி பண்ணாத, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த விஷயம் எனக்கு தெரியாத மாதிரியே இருக்கட்டும், என்ன இப்போதைக்குன்னு யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி காய் சொல்கிறாரு. ஏன்னா அவன் அண்ணன் பிரைட்டை பார்த்தல, அவன் பர்மிஷன் இல்லாமல் அவன் எங்கேயும் போகக்கூடாதான். சரி, உன்னுடைய லவ் அவன்கிட்ட சொல்லிட்டியா? இல்லை அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. சரி அதை விடு, அவன் நீ லவ் பண்ண சொல்லியிருக்கானா? இல்லை. அப்புறம் எப்படிரா? அவன் கண்ணை பார்த்தாலே தெரியும். ஆமாம், கண்ணை பார்த்தாலே அப்படியே தெரியும். இதை பார்க்காயண்ணா, எனக்கு தெரியும் அவன் என்னை லவ் பண்ணுறான்ட்டு. டேய் ஸ்கூலுக்கு படிக்கத்தானே போகிறீங்க, இந்த வயசில் ஏன்டா லவ் இவன் சுற்றிட்டுருக்கீங்க? உன் அண்ணனோட லைஃப் எப்படி இருந்துச்சு பார்த்தல, அதை பார்த்து கூட நீலாம் திருந்த மாட்டேற. அவங்க லவ் ட்ரூவான லவ், அதனால தான் இன்றைக்கி ஜியோனாவும் ஜிமினும் சேர்ந்துருக்காங்கடா. ஆனால் இந்த 8 வருஷத்தில் 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஜியோனா அது ஜிமினோட நினப்பிலே இருந்தாடா. ஆனால் ஜிமின் அவள் லைஃப் எல்லாமே போயிடுச்சுடா. அந்த மாதிரி அது யார்? அந்த பிரைட்டோட தம்பி பார்க் அப்படி சொல்லி அஞ்சுன்னு சொல்கிறாரு. பார்க் ஜிமின் லைஃப் மாதிரி பார்க்கோட லைஃப் ஆகக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீ யாருக்கும் தெரிய வேணாம். இந்த விஷயம் மட்டும் அந்த பிரைட்டுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். அத்தனை பேர் முன்னாடி தம்பின்னு கூட பார்க்காம இப்படி அடித்தான். எதுக்கு? இந்த ஜூக்கு அவன் பர்மிஷன் இல்லாமல் போனதுக்கு. யாரையாவது லவ் பண்ணுற, அதுவும் ஜியோனோட தம்பியை லவ் பண்ணான்னு சொல்லி தெரிஞ்சால் அந்த பார்க்கோட நிலைமைக்கு என்ன ஆகுமோ தெரில. அதனால தான் சொல்கிறேன், இந்த விஷயம் இப்போதைக்குன்னு யாருக்குமே தெரிய வேணாம். இங்கே ஜங்குக் அந்த பெஞ்சை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறாரு, அவ்வளோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறாராம். அதை பார்த்துட்டு இப்போ காய் தான், இதை பார் ஜங்குக், எனக்கு புரியுது நீ அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுதுடா. நீ லவ் பண்ணுற பர்சன் கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். பிரைட்டும் முன்ன மாதிரி இல்லை, கேள்விப்பட்ட வரைக்கும். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டேய் ஆமாடா, காயை நான் சொல்கிறது கரெக்டு தானே? பார்க்க பற்றி நம்ம யோசிக்கணும்ல. இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம், இது அப்படியே விடு, பார்த்துக்கலாம். ஜங்குக்குமே அப்படியே தலையாட்டுறாரு. சரிடா வீட்டுக்கு போகலாமா? மிக் வேறு எப்படி இருக்கான்னு சொல்லி தெரில, அவனை வேறு போய் பார்க்கணும். சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு இப்போ அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம அப்படியே மிக் சைடு பார்த்தோம் அப்படின்னா, அவர் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. குறுன்னு முன்னாடி தான் பார்த்துட்ருக்கிறாரு. என்னென்னா, அகில் என்ன அப்படி பார்த்துட்ருக்கீங்க? வாயை திறங்க, சாப்பிடணும்ல, மாத்திரை வேற போடணும், இல்லைன்னா மறுபடியும் பெயின் வந்துடும். நீ கொடு, நான் சாப்பிட்றேன். எப்படி சாப்பிடுவீங்க? 2 கையிலுமே அடிபட்டுருக்கு. வாயை திறங்க மிக் அப்படி சொன்னோன்னே இப்போ மிக் அப்படியே மவுத்தை ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ அகில் தான் ஊட்டி விட்றாரு. உனக்கும் தான் அடிபட்டுருக்கு, நீயும் போய் மெடிசன் போடணும்ல, அதெல்லாம் என்னை நான் பார்த்துப்பேன். நீ தான் உன்னைய பார்த்துக்கவே மாட்டேற, உன்னைய பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும். ஏய் அதுக்குன்னு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாத, அது ரொம்ப பயப்படும். மேரேஜுக்கு போயிருக்கு, அதை அட்டன் பண்ணிட்டு வரட்டும். அதை ஏன் நான் சொல்ல போகிறேன்? சொன்னால் அவங்க வந்து உங்களை பார்த்துப்பாங்களே, அப்புறம் நான் எப்படி உங்களை பார்த்துக்கிறது? ஏன்னா வாயை திறங்கன்னு இல்லை, நீ இப்போ என்னமோ சொன்னலை, அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஃபீட் பண்ணி விட்றாரு. ஒரு வழியாக ஃபீட் பண்ணிவிட்டு டேப்லெட்டே கொடுத்து ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்கணும், புரியுதா? நைட்டுக்கெலாம் அந்த ரூமில் லைட் எரியக்கூடாது. நான் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்துட்டு தான் இருப்பேன். ஒழுங்காக தூங்கு. ஏய் நீ என்னை ரொம்ப மிரட்டுற, உன்னை மிரட்ட ஆள் இல்லாதானே இப்படி இருக்க, நீ சொல்கிறத செய் அப்படி சொல்லிட்டு அங்கே மேக்கப் படுக்க வச்சுட்டு அவருக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு கண்டதே யோசிக்காமல் ஒழுங்காக தூங்கு அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. டோர்லாம் லாக் பண்ணிட்டு இப்போது மிக்கு தான், இவன் என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறான், அதுவும் நீ அவன் சொல்லி பேசுகிறான், கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. இந்த ஜங்குக்கு தான் என்ன மரியாதை எல்லாம் பேசுவான்னு பார்த்தா அவன் தம்பி அதுக்கு மேலே இருக்கான். அத்தடி அம்மா என்ன வலிக்குது, என்னத்தை வச்சு அடித்தானுங்கன்னே தெரில. சொல்கிறதும் உண்மை தான், படுத்து தூங்கணும், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்ஷீட்டை இழுத்து போட்டு பேசாமல் படுத்து தூங்கிட்டாரு. இப்போ அந்த ஸ்டெப்ஸ் இறங்க முடியாமல் நம்ம அக்கில் தான் இறங்கி போயிட்டுருக்கிறாரு. அவருக்குமே அடிபட்டிருக்கோம் இல்லையா? இப்போ காய் வேகமாக ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வராரு. கை நீட்டி ஸ்டாப் பண்ணி, எங்கே போகிறீங்க? நான் மெக்கப் பார்க்க போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது, அவர் தூங்கிட்டுருக்கானா? அதெல்லாம் எஞ்சிப்பான், சொன்னால் புரியாதா? அவர் சாப்பிட்டு மெடிசன் போட்டு தூங்கிட்டுருக்கான்.
நீ போய் தூங்குங்க, நாளைக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிற. அப்படி சொல்லி அவனை போய் பார்க்கணும்டா, அவனை பார்க்கவே இல்லைடா. அதனால் நீ மார்னிங் பார்த்துக்கோங்க, உங்களுக்காக அங்கே ஏஞ்சல் அக்காவும் பாப்பாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், வீட்டுக்கு போங்க. அட்டே ரொம்ப தாண்டா பண்ணுற. ஏஞ்சல் அக்கா என்னடா எதுக்கிட்ட அப்படி கத்துற? இப்போ எதுக்கு உன் கையை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வர? அதுவா உன் புருஷன் சுத்தமாக அறிவில்லை, அதனால தான் பிடிச்சி இழுத்துட்டு வரேன். ஆமாம்மா, அதுக்கு என்னைக்கு அறிவு வந்திருக்கு? என்னடா பண்ணுறீங்க? என்னை வச்சு எனக்கு காமெடி பண்ணிகிட்ருக்கீங்களா என்ன? இப்போ என்ன, நான் அந்த மெக்க போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதானே? விட்றா, நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன். அதுக்குன்னு என்னை இவ்வளோலாம் அசிங்கப்படுத்தாதீங்க. அவர் பேசிகிட்டே இப்போ வீட்டுக்குள்ளேயுமே போயிட்டாரு. இப்போ அகில் அங்கே திரும்பி தான் பார்க்குறாரு. அந்த ரூம் லைட்டாக ஆஃபாக இருக்கு இல்லையா, அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, அம்மா ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவருக்கு வலியே தெரியுது போல இருக்கு. இதுக்கு தான் சொன்னேன், ஜிமின் சாப்பாடு எடுத்துகிட்டு போவான். நீ தான் சாப்பாடு எடுத்துகிட்டு அட்டம் பிடிச்சல, இந்த காலோட நீ ஸ்டெப்ஸ் ஏறி போயிருக்க, நீ என்னத்த சொல்கிறதோ உள்ளே வா அப்படின்ட்டு அவங்க அம்மா அகில உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம அப்படியே ஜங்குக்கை பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரீ கீழே தான் உட்காந்துட்ருக்கிறாரு. அவங்க அப்பா ஜங்குக்கை குறுன்னு பார்த்துட்ருக்கிறாரு. ஆனால் ஜங்குக்கோட மைண்ட் ஃபுல்லாக பார்க்கோட நினைப்பு தான் இருக்குது. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. இத்தனை பேர் முன்னாடி அந்த பிரைட் பார்க்க அடித்தது அதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. டேய் ஜங்கு சாப்பிட வாடா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. எனக்கு எதுவும் வேணாம், பசிக்கல அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரீட்டே அப்படியே படுத்துட்டாரு. இப்போ நம்ம அப்படியே ஜிமின் சைடு தான் பார்க்குறோம். ஜிமின் இப்போ டோரை ஓப்பன் பண்ணிட்டு ரூம்குள்ளே தான் போகிறாரு. போய் பார்த்தோம் அப்படின்னா ஜியோன் அப்படியே பேபியை வந்து தூங்க வச்சிட்ருக்கிறாரு. ஜிமின் அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு நேராக போ ஜியோன் கிட்ட தான் வராரு. ஜிமின் அப்படிங்கிறாரு, நான் கொஞ்ச நேரம் உன் மடியில் படுத்துக்கிட்டா? டி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும் போதே இப்போது ஜியோனோட மடியில் அப்படியே படுத்துட்டாரு. ரொம்ப பயமாக இருக்குது ஜியோன் அப்படின்னு சொல்லி ஜியோனோட ஹேண்ட் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. என்னடா ஏன் அப்படி பேசிகிட்ருக்க? இல்லை, இத்தனை வருஷம் கழிச்சு ரைட்டாக பார்த்தேன், ரொம்ப பயமாக இருக்குது. எங்கே மறுபடியும் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவேணும்னு நினச்சி பயமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் எதனா நடந்துச்சுன்னா நான் உயிரோட கூட இருக்க மாட்டேன். ஏய் அப்படி சொல்லிட்டு இப்போது அவருடைய ஹேண்டை வச்சு ஜிமினோட மவுத்தில் வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. பைத்தியம் மாதிரி பேசாதடா, அப்போ இருக்கிற மாதிரி இப்போ எதுவுமே கிடையாது. உன்னை என்னையும் யாரால் பிரிக்க முடியும்? யாராலையும் பிரிக்க முடியாது. அதுவும் இது ஜியோன்கிட்டேருந்து ஜிமினை ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு கிடச்சிருக்க. அவ்வளோ சீக்கிரம் நீ நான் விட்டுருவேண்ணா. அதை பற்றிலாம் நீ எதுவும் யோசிக்காத, எதையும் நினச்சி பயப்படாத ஜியோன் அப்படி சொல்லும் போதே இப்போ ஜியோன் வந்து ஜிமினோட ஃபோரட்டில் வந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே நிமிடுறாரு. ஜிமினோட கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்திருக்கும், அதை அப்படியே தொடச்சி விட்றாரு. இப்போ ஜிமின் பேபி பக்கமாக திரும்பி, பேபி இன்றைக்கி ரொம்ப அழுதுட்டால, அவள் இவ்வளோ அழுது நான் பார்த்ததே இல்லை ஜியோன் அப்படின்னு பேபியோட ஹேர்லாம் அப்படியே ரஃப் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. இதை பாரு ஜிமின், நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஜியோனாவை பார்த்துக்க முடியும், புரியுதா? இன்றைக்கி ஜியோனா ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கா. அவ்வளோ சீக்கிரம் அதை மறக்க மாட்டா. இருந்தாலும் நம்ம தான் அதுலேருந்து அவ்வளோ வெளியே கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேசுகிற அளவுக்கு யாருக்கும் தைரியம் வராது. அதெல்லாம் நினச்சி இனிமேல் நீ பயப்படாத. இனிமேல் பாப்பாவை நம்ம ஹாப்பியாக பார்த்துக்கணும். ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படின்னு ஸ்மைல் பண்ணுறாரு. ஜியோன், என்னடா அந்த பையன் அந்த பிரைட்டோட தம்பியா? ஆமாம், ஆனால் அவன் கூட பிறந்தது ஏதோ சிஸ்டர் தானே சொன்னான். அவன் கூட பிறந்த சிஸ்டர் இருக்காங்க, அவங்க ஏதோ வேறு ஐலாண்டில் இருக்காங்களாம். இவனுக்கு இங்கே பிஸ்னஸ்ங்கிறனால இங்கேருந்து பார்த்துட்ருக்கான். பார்க் பிரைட்டோட சித்தி பையன் நினைக்கிறேன். பாவமாக இருந்துச்சு தெரியுமா அந்த பையன் அழுவும் போது. அவன் ஏன் அப்படி லூஸு மாதிரி நடந்துக்கிறாங்களோ தெரில. இந்த பிரைட் சீனியரியா இப்படி நடந்துக்கிறான்னு தெரில. நம்ம மேலே இருக்க கோவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாவம் அந்த பையன். அப்புறம் ஜோன் என்ன சொல்லும்போதே இப்போ அப்படியே திரும்பி ஜோனை பார்க்குற மாதிரி படுத்துட்டாரு. ஜோனை அப்படியே குனிஞ்சிட்டு ஜிமினோட ஹெட்டெல்லாம் அப்படியே ரஃப் பண்ணி கொடுத்துட்டு, என்ன விஷயம் சொல்லு. ஜங்குக்கு இருக்கிறான்ல? ஆமாம், ஜங்குக்கோட ஃப்ரெண்டாமே. யார்? அதான் அந்த பிரைட் சீனியரோட தம்பி. பார்க்க சொல்கிறியா? ஆமாம், அவன் பேர் பார்க்கா? ஆமாம், அவன் பேர் பார்க். ஜங்குக்கு எவ்வளோ கோவஞ்சி தெரியுமா? ஃபிலிக்ஸும் அஞ்சனும் தான் அவனை பிடிச்சி ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இல்லைனா அங்கே வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும். பிரைட் சீனியர் கையை ஊங்கினோடனே ஜங்குக்கு தான் வந்தான். அங்கே வேறு எதனா பிரச்சனை ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவன் கை பிடிச்சி ஸ்டாப் பண்ணேன். அதுவே எனக்கு பயமாக இருந்துச்சு. ஒரு கை பிடிக்கவே எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் என் பக்கத்தில் எஜ்ஜியோன்னு நின்றனால நான் தைரியமாக அவன் கை பிடிச்சி ஸ்டாப் பண்ணேன். என்ன யோசிச்சுட்டுருக்க? பார்க்கும் ஜங்குக்கும் ஃப்ரெண்டா? அது எப்படி? ஏன் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா என்ன? ஒரே ஸ்கூல் படிக்கிறாங்க. ஒரே ஸ்கூல்லாம் கிடையாது. பிரைட்டோட தம்பி ஹிந்தி மீடியம் படிக்கிறான், நம்ம ஜங்குக் தமிழ் மீடியம் படிக்கிறான். அப்புறம் எப்படி? உடனே சந்தேகமாக யோசிக்காது. ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கலாமா?
தூங்கலாமே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. என்ன பண்ணுற, நீ தான் சொன்ன தூங்கலான்ட்டு. அதான் ஜூன் வேணாம், நிச்சயமாகவே ரொம்ப டயர்டாக இருக்குது. பேபி வேறு அழுதாளா, அவ்வளோ சமாதானம் பார்த்துட்டு நானும் அழுது ரொம்ப டயர்டாக இருக்குது. உன்னே நான் என்ன பண்ண சொல்ல போகிறேன், நான் தானே பண்ண போகிறேன். என்ன பேசுகிற நீ? ஆமாடா, நீ பாட்டுக்கு சைலண்டாக இருப்ப, நான் தானே எல்லாம் பண்ணுவேன். ஜூன் நீ வேறு மாதிரி பேசுகிற, நீ தள்ளிப்போ. முடியாது அப்படி சொல்லிட்டு ஜூன் இப்போ ஜிமின் அப்படியே ஹக் பண்ணுறாரு. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நம்ம பார்க் சைடு பார்த்தோம் அப்படின்னா பார்க் அப்படியே அவருடைய பெட்டில் படுத்துட்டுருக்கிறாரு. சைலண்ட்டாக அவர் கண்ணந்து அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்க. இப்போது அவங்க சின்னக்கா தான் மூச்சு அப்படின்னு அவங்க பக்கத்தில் வந்து உட்காராங்க. இப்போ கூட பார்க் எதுவுமே சொல்ல அப்படி சைலண்ட்டாக படுத்துட்டுருக்கிறாரு. மூச்சு எவ்வளோ நேரம் இப்படி அழுவடா, நீ ஈவினிங் எதுவும் சாப்பிடல தானே, நைட் ஆகிடுச்சு பார், எதனா சாப்பிடுவா. இப்போ எதுக்கு அவன்கிட்ட நீ இப்படி கெஞ்சிட்ருக்கா, வச்சா சாப்பிட போகிறான், தப்பு பண்ணான்ல அதனால தான் அழுதுட்டுருக்கான். அக்கா நான் நல்லா தான் இருக்கேன், எந்திரிச்சுப்போ, இல்லைன்னா அம்மா உடனே திட்டிகிட்டே இருப்பாங்க. மொச்சி எந்திர்றா, நீ சாப்பிடாம நான் எப்படிடா சாப்பிடுவேன், எந்திர்றா, தம்பி கூட பாரு உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவங்களுடைய சின்னக்கா எப்படின்னு சொன்னால் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, பார்க் மேலேயும் சரி அவங்க தம்பி மேலேயும் சரி. ஆனால் அவங்க பெரியக்கா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எப்படின்னா வீட்டில் இருந்தால் நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் அதை உடனே எங்கள் அம்மாட்ட சொல்ல மாட்டாங்க, பிரைட் என்னோட சொல்லி எங்களுக்கு 4 அடி வாங்கி கொடுக்கணும். என்னென்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம், எங்களை ரொம்ப சேஃபாக வளர்க்குறாங்களாம் அப்படின்னு அர்த்தம். அச்சோ சாரி, பார்க்க வந்து ரொம்ப சேஃபாக வளர்க்குறாங்களாம். ஷெரீன் அண்ணா அப்படி சொல்லி அவங்க சின்னக்கா எழுந்துச்சி நிற்கிறாங்க. நீ போய் சாப்பிடுப்போ, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா அப்படி சொல்லிட்டு ஷெரீன் அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. அந்த குட்டி தம்பி எட்டி பார்த்துட்ருக்காரு, எங்கள் மறுபடியும் போய் அடிச்சிட போகிறாங்களோன்ட்டு. பார்க் அண்ணா அப்படி சொல்லி பெஞ்சு உட்காராரு. இப்போ பிரைட் பார்க் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அந்த சீக்ஸை தான் பார்க்குறாரு. அவ்வளோ ரிட்டிஷாக இருக்க. ஏதோ ஒரு ஆயில்மெண்ட்டை எடுத்து அந்த இடத்த அப்படியே அப்ளை பண்ணுறாரு. பார்க் எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்கிறாரு. இப்போது அந்த சீக்ஸை பிடிச்ச மாதிரி மூச்சு அண்ணா அப்படி சொல்லி பார்க் இப்போது பிரைட்டை தான் பார்க்குறாரு. ரொம்ப வலிக்குதா இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. நீ பண்ணது தப்பு தானே, சொல்லாமல் போகக்கூடாது தானே, அதனால தான் அண்ணாக்கு கோவம் வந்துடுச்சு. நீயே யோசிச்சு பாரு, அங்கே அந்த பொறுக்கி பசங்களாக இருந்தாங்க, அவனுங்கனால உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கிட்ட அவங்க தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கானுங்க, உங்ககிட்ட எதுனா அவனுங்க தப்பாக நடந்திருந்தா, அதனால தான் அண்ணனுக்கு கோவம் வந்துடுச்சு, அடித்தேன். இதுக்கு மேலே எந்த தப்பு பண்ண மாட்டேன்ல, இல்லைண்ணா அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. ஒரு கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. அதே இப்போது பிரைட் அப்படியே தொடச்சி விட்டுட்டு, சரி சாப்பிடவா? இல்லைண்ணா நிச்சயமாகவே பசிக்கலை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, தூங்கணும்னு சொல்லி தோணுது அப்படின்னு அதையே பயந்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி அம்மாட்ட சொல்லி உனக்கு பால் கொடுக்க சொல்கிறேன், அதையாவது குடிச்சிருத்தோம் சரியா? அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. பிரைட்டும் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே நினச்சி போயிடுறாரு. இப்போ பார்க் மறுபடியும் அவருடைய பெட்டில் அப்படியே படுத்துக்கிறாரு. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு இப்போ சடனாக ஜங்கு கூட ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. அவர் அங்கே நிற்கிற ஜங்குக்கை பார்த்துட்டாரு. இருந்தாலும் அவர் சுற்றி அவ்வளோ பேர் இருக்கனால ஜங்குக்கை திருட்டுத்தனமாக தான் பார்த்துருந்துருப்பாரு. அவர் அந்த பைக்கில் சாஞ்சு நின்றுட்டு இருந்ததை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்திருப்பார். அதை தான் அப்படியே யோசிச்சுட்டே படுத்துருக்கிறாரு. லிப்ஸில் ஸ்மைல், ஆனால் கண்ணீர் மட்டும் ஸ்டாப் ஆகவே இல்லை, வந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் தூக்கமே வரல. அவர் இன்னமும் அந்த ட்ரீக்கில் தான் படுத்துட்ருக்கிறாரு. கண்ணை 3 நாளே பார்க்க அடி வாங்கின ஞாபகம் தான் வருது. அவர் அவ்வளோ பயந்தது எல்லாமே ஒரு கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் 10 நாள் கழிச்சு தான் அவனை பார்க்க முடியுமா அப்படி சொல்லி அவ்வளோ டென்ஷன் ஆகுது அவருக்கு. படுத்துட்டு இருந்தவர் அந்த மாதிரி கத்திட்டு எழுந்துச்சி உட்கார்றாரு. இப்போ அவங்க அப்பா தான், 10 நாள் கழிச்சு யாரடா பார்க்க போகிறேன், உன் அப்பனை அப்படின்னு அவர் விறுவிறுன்னு அவருடைய ரூமுக்கு வந்து போகிறாரு. ஏன் அப்பாவா? என் அப்பா செத்து போய் எத்தனையோ வருஷம் ஆகுதுடா. அப்போனா என் அப்பா போன இடத்துக்கா நீ போகிற? கவலைப்படாத, நீ போனதுக்கப்புறம் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமில் போய் டோரை சாத்திக்கிட்டாரு. அவங்க அப்பா இவன் செஞ்சாலும் செய்வான்டா அப்படின்ட்டு நேராக அவர் ரூமில் போய் படுத்துக்கிறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான் பார்க்குறோம். நம்ம பார்க் ஒரு டெரஸில் நின்று அங்கே சன்செட் ஆகிட்டுருக்கு, அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்க் அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. சுபின் அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. பார்க் அப்படின்னு சுபின் வேகமாக வந்து பார்க் அவ்வளோ டேட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவ்வளோ டேட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு சுபின் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, நீ இப்போ ஓகேவா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படிங்க? உன் அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டமாட்டாரா? நான் எங்கள் சொந்தக்கார பசங்களோட சேர்ந்து எக்ஸிபிஷன் போனேன். எக்ஸிபிஷன் போனியா? ஸ்டார்ட் ஆகிடுச்சா மேலா?
அது ஸ்டார்ட் ஆகி 2 days ஆகுது. ஓ அப்படி சொல்லி எப்படி சாகிறாரு? என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை, உனக்கும் போகணுன்னு ஆசையாக இருக்கா? ஆசையாக இருந்தால் என்னடா பிரயோஜனம்? அதுக்கு வீட்டில் ஒத்துக்கணும்ல. சரி, இப்போது நீ எப்படி இருக்க? என்ன வந்ததுலேருந்து அதே கேட்டுட்ருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், நான் எக்ஸிபிஷனில் ஃபிலிக்ஸ் அப்புறம் ஜங்குக்கோ பார்த்தேன். எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்களா? எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. நீ இப்போ ஓகேவா? உன்னை நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்கடா, முக்கியமாக ஜங்குக். அப்படி சொன்னோன்னே இப்போது பார்க் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணுறாரு. அந்த டெரஸில் அப்படியே சாஞ்ச மாதிரி நின்றுட்டு சுபின் தான் பார்க்குறாரு. அவங்க சொல்லும் போது எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? ஏன் அண்ணா இப்படி இருக்கிறாங்க? எனக்கு ரொம்ப கோவமாக வருது. சிலர் உண்மையில அவ்வளோ பாசமாக இருக்காங்க, அவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்காங்க. ஆனால் நேற்று கொஞ்சம் ஓவரில் அத்தனை பேர் முன்னாடியும் நீ அடிக்கலாமா? அப்படி என்ன நீ தப்பு பண்ணிட்ட? மெதுவாக பேசு. அண்ணா கீழே தான் இருக்காங்க, பார்த்துட்டு தான் வந்தேன். உங்கள் அண்ணாவை மாரி உன்னை பார்க்க முடியுமா என்ன? அண்ணா என்னை திட்டினாரா? திட்டம்லாம் இல்லை, நான் போனோன்னே பார்க் மேலே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சாங்க. உன் தம்பி சொன்னான் ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கியா? ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதை பாரு, ரொம்ப அழகாக இருக்குல்ல அந்த சன்செட் ஆகிறது. அழகாக வந்து அழுதுடா. உனக்குள்ளே ஏன் இவ்வளோ பெயினை வச்சிட்ருக்க? எனக்கு தெரியும் நீ இப்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும் போதே பார்க்கோட கலந்து அப்படியே டியர்ஸ் வருது. அதை அப்படியே தொடச்சிட்டு, ஏய் சும்மா இருக்கிறவனு அழுதுட்டு சொல்லிட்டு, சும்மாடா நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் அப்படி சொல்லி சுற்றி பார்க்குறாரு. என்னடா ஏதோ சீக்கிரம் சொல்ல போறியா? என்ன சீக்கிரம் சொல்லலை, சீக்கிரட்டாக கொடுக்க போறியா? என்ன அதுவா? அப்படி சொல்லிட்டு ஒரு லெட்டர் எடுத்து இப்போது பார்க்கோட கையில் வைக்கிறாரு. என்னதுடா இது ஜங்குக் சீனியர் உனக்கு கொடுக்க சொன்னார். நான் எக்ஸிபிஷனில் அவங்கள பார்த்தேன்னா அப்போ தான் இந்த லெட்டர் கொடுத்தாரு. அவர் இங்கே வந்தவனே நேரில் பார்க்கணும் தான் நினச்சாராம். அடிக்கடி இந்த ஏரியா பக்கம் சுற்றுறது பார்த்தா உங்கள் அண்ணாக்கு தேவையில்லாமல் டவுட் வரும், அதனால் உனக்கு தான் ப்ராப்ளம் ஆகும் அப்படி சொல்லிட்டு இந்த லெட்டர் தாண்டா கொடுத்தாங்க. என்ன இருக்குது இதில்? எனக்கு தெரியாதுப்பா, நான் படிச்சுலாம் பார்க்கல, படித்து பார்க்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. உனக்காக ஸ்பெஷலாக ஜங்குக் சீனியர் கொடுத்துருக்குறாரு, நீ படி, நாங்கள் போய் பார்க்குறேன் யானை வராங்களான்னு. இல்லை எனக்கு பயமாக இருக்குது. தூக்கி போடுறியா? உனக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணி எழுதி கொடுத்துருக்காங்க. இல்லைடா, நேற்று தான் ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு, அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. திரும்பவும் எதுனா ப்ராப்ளம்னா யானை என்ன சாவடிச்சிருவான்டா, தெரியும்ல. இந்த பாரு, எதுக்கும் பயப்படாத, நீ இப்படி கீழே உட்காந்து இப்படி படி. நாங்கள் டெரஸ் கிட்ட என்ன யாருன்னா வராங்களான்னு பார்க்குறேன், வந்தாங்கன்னா உனக்கு சிகரெட் கொடுக்குறேன். நீ படிக்க கூட தேவையில்ல, தூக்கி போடுற சரியா? நான் ஜங்குக் சீனியர்கிட்ட சொல்லிக்கிறேன். அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. இப்போது சுபின் போய் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நிற்கிறாரு. யாருன்னா வந்தால் இங்கே சிக்னல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பார்க் அந்த லெட்டர் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஏய் பார்க், ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் சாரி கேட்கணும்டா. கண்ணு முன்னாடியே உன்னை அடிக்கும் போது என்னால் எதுவுமே பண்ண முடியல. அது நினைக்கும் போது எனக்கு என் மேலே இவ்வளோ கோவம் வருது தெரியுமா? சாரிடா. ப்ரூவ் பண்ணி ஓகேவா? எனக்கு நல்லா தெரியும் இப்போ நீ அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன்னு சொல்லிவிட்டு எதுவும் ஃபீல் பண்ணாதடா. உனக்காக நாங்கள் இருக்கோம், நான் இருக்கேன். நீ அழுகும் போது உடனே உன்னை ஹக் பண்ணி நான் இருக்கேன்னா உனக்கு அப்படி சொல்லி கம்ஃபர்ட் பண்ண சொல்லி தோணுச்சு. இந்த ஃபிலிக்ஸும் அஞ்சனும் தான் என்னை தடுத்துட்டாங்க. அப்புறமா தான் காயண்ணா சொன்னார், அவன் அண்ணா ரொம்ப மோசமானவர், நம்மளை பற்றி தெரிஞ்சால் உன்னுடைய ஸ்டடி எதனா ஸ்பாயில் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி காயண்ணா ரொம்ப பயப்பட்டார். காயண்ணா சொன்னார். அதை கேட்டோன்னே எனக்கும் கொஞ்சம் பயமாயிடுச்சு. நீ நேரில் வந்து பார்க்கணுன்னு சொல்லி தான் தோணுச்சு. உன் ஏரியா வரைக்கும் நான் வந்தேன், ஆனால் உள்ள நுழையில. நீ சாப்பிட்டியா? எப்படி இருக்க? உன்னை இப்போவே பார்க்கணுன்னு சொல்லி தோணுதுடா. எனக்கு என்ன பண்ணுறது சொல்லி எனக்கு தெரியல. அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வேணாம் விட, உன்னை நேரில் பார்க்கும்போது நான் அதை சொல்கிறேன் சரியா? எப்போ 10 days ஆகும்னு சொல்லியிருக்கு, அதுக்கப்புறம் தானே உன்னை பார்க்க முடியும். அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு, இதை பற்றி யோசிக்காத. இதில் என்னுடைய நம்பர் இருக்குது, வீட்டில் யாரும் இல்லாதப்போ முடிச்சா எனக்கு கால் பண்ண பேசலாம். இல்லை அது ரிஸ்க்குன்னு சொல்லி நீ நினச்ச அப்படின்னா இப்போ நான் உனக்கு லெட்டர் கொடுத்த மாதிரியே ஒரு லெட்டர் நீ சுபின்கிட்ட கொடுத்துரு, அவன் கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருவான். உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. ஓகே பாய், பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு கீழே அப்படியே ஹார்டின் மாதிரி போட்டிருக்கு. அதை பார்க் அப்படியே டச் பண்ணுறாரு. சின்னதாக ஒரு ஸ்மைல். பார்க் அப்படி சொல்லி இந்த பக்கம் சுபின் ஒரு வாய்ஸ் கேட்டோன்னே பார்க் பயந்து போய் லெட்டர் வேகமாக மடித்து ஒரு செஸ்ட் உள்ள அப்படியே வச்சுக்கிட்டாரு. எங்கே வைக்கணும்னு தெரியாமல் அங்கே வச்சுட்டாரு. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உன் ஃப்ரெண்டை பார்க்க வரேன் தானே சொன்னேன்,
இப்போ தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். ஆமாம், இந்த நேரத்தில் வந்திருக்க, உன் வீட்டில் எதுவும் சொல்லையா? நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தேன்னா திடீர்னு எனக்கு பார்க்கோட ஞாபகம் வந்துச்சு. அதான் அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னமோ என்னமோ பார்த்து ரொம்ப டேஸ் ஆன மாதிரி பண்ணுறேன். நேற்று தானே ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க, அது பத்தாதுன்னு ஜூக்கு வேறு போயிருக்கீங்க போல். அண்ணா, உன் வீட்டில் சொல்லிட்டு போனியா சுபின்? இல்லைண்ணா, சொல்லாமல் போகிறது தப்பு இல்லை. அங்கே அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. அந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி உங்கள் 2 பேருக்கு நடந்தால் எங்கே போகிறதா இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போகணும். உங்கள் பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாது, புரியுதா? இப்போ சுபின், நல்ல வேலை இவனுக்கு தம்பியாக நம்ம பிறக்கலை அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸாக இருக்கு. பார்க் அண்ணா, கிளம்பு, வெளியே போகணும். வெளியே இல்லைண்ணா, ஒரு மாதிரி இருக்கு. ஏய், கீழே எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க, எக்ஸிபிஷனுக்கு போகணும். நீ தானே ஆசைப்பட்ட, வா போகலாம். இந்த பக்கம் மாறி மாறி பார்க்க அப்புறம் சுபின் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. என்ன மூஞ்சி பார்த்துக்கிறீங்க? நீயும் அங்கே தானே வந்த, வா, உன்னை கூட்டு போய் அங்கே விட்டுறேன். ஓகேண்ணா அப்படி சொல்லி சுபின் தலையாட்டார். இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா எக்ஸிபிஷனில் தான், அதாவது ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் அங்கே வந்து எக்ஸிபிஷன் மாதிரி வைப்பாங்க, மேலாக சொல்லுவாங்க. அதை நிறையா வந்து ஸ்டேட்லேருந்து அங்கே வருவாங்க. வித்தியாசமான திங்ஸ்லாம் வந்து அங்கே கிடைக்கும். கிறிஸ்மஸ் அப்புறம் வந்து நியூ இயர் அந்த செலிப்ரேஷன்லாம் அங்கே செம்மையாக பண்ணுவாங்க. அந்த நேரம் தான் அங்கே வந்து எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருப்பாங்க. ஆட்டோவில் தான் போகிறாங்க. போய் இறங்கினோடனே எங்கள் பார்க்கோட மைண்டுமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. வித்தியாசமான மக்கள் இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் அங்கே வந்து இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபேமிலியோடு தான் போயிருக்காங்க. அவங்க அப்பா, அம்மா, சிஸ்டர், பிரதர், அப்புறம் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் சுபின், அப்புறம் அவங்க டெரர் அண்ணா பிரைட், இவங்க எல்லாருமே தான் போயிருக்காங்க. இறங்கினோடனே அம்மா எனக்கு பசிக்குது அப்படி சொல்லி நம்ம பார்க்கோட தம்பி சொல்கிறாரு. ஆரம்பிச்சிட்டியா? வீட்டில் எதுவும் சாப்பிட்றது கிடையாது, வெளியே வந்தால் அது இதுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றது. அப்புறமா சாப்பிட்லாம், இருக்கட்டுமா? எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா வெளியே வர லேட் ஆகும். சரி ஓகே அப்படின்றாங்க. எல்லாேருக்கும் என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் பார்க் மட்டும் சைலண்ட்டாக நிற்கிறாரு. இப்போது அவங்க அண்ணா தான், இந்த பார்க் அப்படி சொல்லி அவருக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்து வாங்கி கொடுக்குறாரு. போதுமா? இன்னொன்று வாங்கி தருவா? இல்லைண்ணா, இதுவே போதும். உனக்கு சுபின்? அண்ணா எனக்கு அது வேணும். சரி அப்படி சொல்லி இப்போ சூபின் பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ சூபினில் பார்க்கிட்ட போய், அது என்னடா உங்ககிட்ட கேட்காமே உனக்கு வாங்கி கொடுக்குறாங்க, அதுவும் உனக்கு பிடிச்ச ஃபுட். எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி அண்ணாக்கு தெரியும்ல. அப்படியா? உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி அண்ணாக்கு தெரியுமா அப்படின்னு உடனே நீ ஏன் ஏமாற்றிட்டுருக்க பார்க்? இது எதில் போய் முடிய போமோ தெரில. அமைதியாக இருறா, நானே ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லி தான் அங்கே வந்திருக்கேன். நீயும் எதாவது பேசி நீ மைண்ட் அப்செட் ஆகாத. சரி ஓகே. இவனுங்க எங்கே இருக்கானுங்க? யாரை தேடுற? அதான் அந்த ஃபிலிக்ஸ், அஞ்சுன், அப்புறம் ஜங்குக். இன்னும் வர மரியாதைலாம் தேயுது. அந்த ஃபிலிக்ஸ்க்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? சரி விடு, அது உன்னுடைய ஆள், மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அவங்களாம் சீனியர் தானே. நான்லாம் அப்படி தான் சொல்லுவேன். நீ வேணால் ஜங்குக் சீனியர்னு சொல்லு. நீ என்ன எப்படி பார்க்குற? ஏன்னா பார்க் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஒரு கண்ணு வந்து அங்கே ஜங்குக் இருக்கிறாரா அப்படி சொல்லி தேடிக்கிட்டே இருக்குது. நிறைய கூட்டமாக வேறு இருக்குது. கூட்டத்தில் அவனுங்களை எங்கே தேடுறது? ஆமாம், லெட்ரு எங்கே? அதுவா, பயத்தில் டெஸ்ட்டுக்கிட்ட வச்சுட்டேன். எது அங்கே வச்சுருக்கியா? வேறு எங்கே வைக்கிறது? அங்கே வச்சா தான் யாரும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டாங்க, அதனால தான். சரி, ரிப்ளை லெட்டர்னா எதுவும் எழுதலையே. அதுக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். என்ன பண்ணுறது? ரிப்ளேட்டர்லாம் என்னால் எழுத முடியாது. இந்த லெட்டரை நீ உங்ககிட்ட கொடுத்துரு. என்னடா சடனாக இப்படி என் கையில் கொடுத்துட்டேன்? நீ வேறு, இந்த லெட்ரு என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கு அப்படியே பயத்தில் ஹார்ட்டே நின்றும் போல இருக்குது. எனக்கு தெரியாதுப்பா, எனக்கும் தெரியாதப்பா. உன்னாட்ட கொடுத்துருவா. இதில் ஜங்குக்கு பேரும் இருக்குது, உன் பேரும் இருக்குது. ஏ சுபீன், என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே. சரி இங்கே பாவமாக வச்சுக்காத, உனக்காக இதை நான் பண்ணுறேன். ஆனால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். நான் என்ன பண்ணட்டும்? அண்ணா வந்து சடனாக எக்ஸிபிஷன் கிளம்புன்னு சொன்னார், அதனால தான் என்னால் எதுவும் எழுத முடியல. இந்த லெட்ரு மட்டும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. அவர் எழுதுன லெட்டர் அவள்கிட்ட கொடுக்க சொல்கிறேன். நீ கூட நான் சொல்கிறது மட்டும் நீ செய். சரிப்பா, நீ சொல்கிறது மட்டும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே தான் இப்போ நடந்து உள்ளே போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கனால அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு யாருமே கவனிக்கலை. அந்த மேலாவை செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. பார்க் அங்கே போகலாமா? அண்ணா சொல்மூச்சி, அண்ணா அங்கே போயிட்டு விட்டா, ரொம்ப கூட்டமாக இருக்கேன், ப்ளீஸ் நாங்கள் போயிட்டு வரோண்ணா அப்படின்னு சொல்லி சுபின்மே கேட்குறாரு. சரி பார்த்து போயிட்டு வரணும், நான் உங்களுக்காக இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், சரியா? சரிண்ணா
தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே ஓடுறாங்க. என்னன்னு சொன்னால் இந்த ரைட் மாதிரி இருக்கும்ல, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் குட்டி பசங்க உட்கார மாதிரி கிடையாது. கொஞ்சம் நார்மலான பசங்க உட்கார மாதிரி இருக்கும் அது. அப்போ இங்கே உட்காரலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்துட்டாங்க. மச்சான் வேணாண்டா என்னை விட்டுறடே வேணாண்டா விட்டுறா அப்படி சொல்லிட்டு அங்கே நம்ம ஃபிலிக்ஸ் தான் கத்திட்டு கிடக்குறாரு. ஆனால் நம்மளுடைய ஜங்குக் ஃபிலிக்ஸை இழுத்து கொண்டாந்து உட்கார வச்சுட்டாரு. அவருமே உட்காந்துட்டாரு. ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இவன் ஏன் இப்படி பண்ணுறான், அந்த அஞ்சுன் பையனை இழுத்துட்டு போக வேண்டியதானே, எனக்கு பயமாக இருக்குது, வாந்தி வரும்னு சொல்கிறான், அப்போ கூட கேட்க மாட்டானே அப்படி சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிறாரு. இந்த சத்தம் கேட்டு பார்க்கு தான் பார்க்குறாரு. ஆப்போசிட்டில் ஜங்குக் பார்க்க பார்த்த மாதிரியே உட்காந்துட்ருக்கிறாரு. பக்கத்தில் புலம்பிக்கிட்டு ஃபிலிக்ஸ் உட்காந்துட்ருக்கிறாரு. ஏய் அங்கே என்ன தேடுற அப்படி சொல்லி இப்போ இடித்து சூபினை கூப்பிட்றாரு. இல்லை என் ஆளை தான் தேடுறேன், உன் ஆள் இங்கே உட்காந்து கத்திட்டு இருக்கான், நீ எங்கே தேடிட்டுருக்க, இங்கேயா அப்படி சொல்லி இப்போ சூபின் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஃபிலிக்ஸ் தான் பயத்தில் கத்திட்டு இருக்கிறாரு. ரைட் மீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லப்போ திப்போன்னு சொல்லி அங்கே ஃபிலிக்ஸ் கத்துற சத்தம் ஏற வர்றவங்க கூட ஓடிடுவாங்க போல இருக்கு, அந்த மாதிரி கத்திட்டு கிடக்குறாரு. டேய் ஓவராக கத்தினா பிடிச்சி கீழே தள்ளிடுவேன், கீழே தள்ளிடுவியா, நானே செம்ம ஹாப்பியில் இருக்கேன், என் ஆள் வந்திருக்கான்ட்டு, ஆள் வந்திருக்கானா அப்படி சொல்லி இப்போ தான் ஃபிலிக்ஸ் பார்க்குறாரு. ஆப்போசிட்டில் பார்க் அப்புறம் அவரோட ஆள் உட்காந்துருக்காங்க. ஐயோ டேய் இவெல்லாம் நான் கத்துனதை பார்த்துட்டானடா. ஆமாம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க, அதை முன்னாடி சொல்ல வேண்டியதுண்டா, என்னை பற்றி அவன் என்ன நினச்சிருப்பான் தெரியல, அவன்கிட்ட போய் நீ கேளு அப்படின்னு இங்கே ஃபிலிக்ஸ்கிட்ட பேசிவிட்டு அவர் அங்கே பார்க்க தான் பார்த்துட்ருக்கிறாரு. கன்னத்தில் கை வச்சுட்டு இப்போ ஓகேவா அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்புறம் ஓகேங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. அதுக்கப்புறம் இல்லை சைகையிலே ரொம்ப அழகாக இருக்கா அப்படி சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்க்க ஒரு மாதிரி ஷையாயிருது. அப்படி தலை கீழே குனிஞ்சிக்கிறாரு. ஏய் பச்சையாக தெரியுது நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறதா, உன் அண்ணா பார்த்தா என்னையும் சேர்ந்து அடிக்க போகிறாரா. அந்த ரேட்டுமே பிடிச்சிது. இப்போ சூபின் தான் பார்க்கூட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. முதல்ல உன் அண்ணன்ட்ட ஒப்படைச்சிட்டு வரேன்டா, இல்லைனா உன்னையும் தேடி அவர் வந்துட போகிறாரு. ஏய் முடிச்சிட்டிங்களா அந்த ரைடை, வேறு ஏதோ ட்ரை பண்ணுறீங்களா, இல்லைண்ணா போதும் இதுவே தலை சுற்றுற மாதிரி இருக்குது, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் முன்னாடி நடக்கிறாரு. அவங்க சிஸ்டர் அவங்க அம்மா அப்பா அவங்களாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இப்போது பிரைட் பின்னாடி தான் பார்க் அப்புறம் சூபின் போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தள்ளி ஜங்குக் மட்டும் வந்துட்டுருக்கிறாரு. எங்கே ஃபிலிக்ஸ் அப்படி சொல்லி தேணும்னா ஒரு இடத்துல உட்காந்து வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. டேய் உனக்கு தான் அது பிடிக்காதுல ஒத்துக்காதில்ல, அப்புறம் எதுக்குடா போனேன், கேடா நீ எஸ்கேப் ஆகி ஓட்ட, அவன் ஏன் கை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான்டா, ஹைட்டை பார்த்தாலே எனக்கு தலை சுத்தம், வாந்தி நிற்கவே மாட்டேங்குதா மச்சான் அப்படி சொல்லிட்டு அவர் ஒரே வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது கூட இல்லை பரவாயில்லடா, நான் கத்துனதை நான் பயந்ததை என் ஆள் வேற பார்த்துருச்சு, என்னம்மா என்னை கலைக்க போகிறான்னு தெரில, சூப்பர்டா மச்சான் சூப்பரா அப்படி சொல்லிட்டு இங்கே அர்ஜுன் வந்து கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு. உன்னை சாப்பாடி அடிச்சிடுவேண்டா அப்படின்ட்டு மறுபடியும் வாந்தி எடுக்கிறாரு. இப்போது அது உள்ள அப்படியே லைனாக தான் போகணும். ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறாங்கல்ல, கண்காட்சி எக்ஸிபிஷன் சொன்னால் நிறைய திங்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க, பாரம்பரியம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டோட பாரம்பரிய திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு இப்போ அப்படியே லைனாக வந்து உள்ளே போகிறாங்க. அதில் ஒரு கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க, அதில் ஹேண்ட் வச்சு தான் இப்போ உள்ளே போய்கிட்டே இருக்கணும். இப்போது பார்க் வந்து கை வச்சிருக்கிறாரு இல்லையா, அந்த கை மேலே யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்குது. பார்க் பயந்து போய் திரும்பி பார்த்தா அது ஜங்குக் அப்படின்னு சடனாக இப்போ அவங்க அண்ணாவை தான் பார்க்குறாரு. அவங்க அண்ணா முன்னாடி போயிட்டுருக்கிறாரு, இவங்க 2 பேர் தான் பின்னாடி வந்துட்டு இருந்திருப்பாங்கல்ல. இப்போ பார்க் பின்னாடி திரும்பி என்ன பண்ணுறீங்க ஜங்குக், அண்ணா இருக்கிறாரு, உங்கள் அண்ணா அங்கே தான் இருக்கிறாரு, அதனால தான் இவ்வளோ பக்கத்தில் வந்திருக்கேன், இல்லை நீ ஃபஸ்ட்டு போங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ ஒன்றும் பயப்படாதடி ஒன்றும் ஆகாது, டீயா ஒன்றும் பயப்படாத ஒன்றும் ஆகாது, நீ போ, நீ உன் மூஞ்சியை ஃபஸ்ட்டு ஒழுங்காக வச்சுக்கோ, உன் மூஞ்சியை பார்த்தாலும் ஒன்றா கண்டுபிடிச்சிடும் போல இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு. ஆனால் அந்த கையை மட்டும் எடுக்கவே இல்லை. இப்போ அப்படியே போய்கிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த கம்பி மேலே கை வச்சிருக்கிறாரு. அந்த கை மேலே இப்போ ஜங்குக்கு வந்து கை வச்சிருக்கிறாரு. ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு ஹார்ட் பீட்லாம் வேகமாக துடிக்குது. எப்படியோ ஒரு வழியாக பாதி இடத்த சுற்றி பார்த்துட்டாங்க. ஏன்னா ஒரே நாளில் எல்லாத்தையுமே சுற்றி பார்க்க முடியாது, ஒரு 2-3 டேஸ் வந்து வந்தால் தான் அதை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய பிளேஸாக இருக்கும். இப்போது அவங்க அம்மா அப்பா தான் புதுப்பா ரொம்ப கால் வலிக்குது, அம்மாம்மா இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு அவங்க தம்பி தான், நீ சின்ன பையன் இப்படி சுற்றுவேன் அப்புறம் வந்து கால் வலிக்குதுன்னு சொல்லுவேன், நாளைக்கு வேறு காலையில் ஷாப் ஓப்பன் பண்ணும்ல, அம்மாவுக்கு ஷாப்புக்கு போகணும்லடா. ஆமாடா பார்க்கோட அம்மா வந்து ஒரு ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க, அதனால தான் அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க. பார்க்கோட 2வது அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து காலேஜ் பண்ணிகிட்ருக்காங்க கரஸில். அது மட்டும் கிடையாது, எதனா ஜாப்க்கு போகலாமா அப்படி சொல்லி ஐடியா இருக்குது. ஆனால் இன்னும் பிரைட் வந்து பர்மிஷன் கொடுக்கல, அதனால் அது அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. அவங்க பெரிய காக்க
அலையன்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு நார்மலான ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து போயிட்டுருக்கிறாரு. ஆனால் அது பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரவரி ஜாப் அந்த மாதிரி தான். பர்மனெண்ட் ஜாப் அவங்க அப்பாவுக்கு கிடைக்கல. அதனால தான் அவங்க அம்மா வந்து ஷாப்பை வந்து நடத்துகிறாங்க. அவங்க அப்பா ஜாப் போயிட்டு வந்தாருன்னா அதுக்கப்புறம் கூட அவங்க அம்மா கூட இருந்து அந்த ஷாப்பை வந்து பார்த்துப்பாங்க. அந்த ஷாப்பில் தான் இந்த மைக்கேல் வந்து வேலை பார்த்துட்ருக்கிறாரு. அவங்க அம்மா கூட ரொம்ப க்ளோஸ். மைக்கேல் என்ன சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மைண்ட் வந்து யோசிக்கும். ஒன்று பிரைட் பேச்சு கேட்பாங்க, இல்லைன்னா மைக்கேல் பேச்சு கேட்பாங்க. அவங்க அம்மா சொந்தமாக எதுவுமே யோசிக்கவே மாட்டாங்க. சரி, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம், காலைல ஒர்க்குக்கு வேறு போகணும்ல அப்படின்னு அவங்க அப்பா சொன்னேன்னா சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போது பார்க் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா தூரத்தில் நின்று நம்ம ஜங்குக் பார்க்கை தான் பார்த்துட்ருக்கிறாரு. பார்க் அவ்வளோ நேரம் தேடுறதெல்லாம் ஜங்குக் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. பார்க் ஜங்குக்கை பார்த்த உடனே ஜங்குக் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணியிருந்திருப்பாரு. பார்க் அப்படியே தலையை குறிஞ்சிட்டு இருக்கிறாரு. எங்கே அந்த சூபின் போனால் அவனையும் வீட்டில் சேஃபாக விடணும்ல, அது வாஷ்ரூம் போயிருக்கானா, இதை வந்துடுவான். இப்போ சூபின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சூபினை பார்த்தோம் அப்படின்னா, ஏய் இந்த லெட்டரை நீ ஜங்குக் சீனியர்கிட்ட கொடுத்துரு. இது அவன் கொடுத்த லெட்ரு தானே, அவர் கொடுத்த லெட்ரு தான், ரிப்ளை எதுவும் இல்லையா, ரிப்ளை எழுத அவனுக்கு டைம் இல்லை. சரி, நீங்கள் எவ்வளோ அவசரமாக எங்கே அவசரமாக எனக்கு அவள் தான் அங்கே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, முக்கியமாக பிரைட்டானா. என் கையை விட்டுறா அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ்ட்டு வந்து கையை உருகிறாரு. என் நில்றி உங்ககிட்ட பேசணும், ரொம்ப தான் பண்ணுறேன், உங்ககிட்ட நானும் நிறைய பேசணும், அப்புறமா வந்து பேசுகிறேன். எதை பற்றி? அந்த கற்றுனி அந்த ரைட் போகும்போது அதை பார்த்தான். ஏய், அது எனக்கு உயரமாக இருந்தால் ஹைட்டை பார்த்தா பயம், அதனால தான். அதுக்கு நான் அப்படியே கற்றுவேன், சின்ன குழந்தைங்க கூட அப்படி கத்தாது, நீ அந்த மாதிரி கத்துற, எரும மாடு, உன்னை அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன், இந்த லெட்டரை மறக்காமல் நீ ஜங்குக் சீனியர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சூபின் ஓடியே போயிட்டாரு. சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. ஏய், இந்த லெட்ரு தான் கொடுத்தாலாம், வேறு லெட்ரு கொடுக்கல, இதை தான் கொடுத்தான். லெட்ரு எழுதோ ஏதோ டைம் இல்லையா, அவங்க அண்ணா வேறு இருந்தாங்களாம். அந்த லெட்டரை அவங்க அண்ணா பார்த்தா பெரிய ப்ராப்ளம் ஆயிருமா, அதனால தான் திருப்பி கொடுத்துருக்கான், ரொம்ப தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து போகிறாரு. இப்போது வீட்டில் தான் எல்லாம் தோணுதுக்கப்புறம் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நான் எழுதுனது தான் நீ படிச்சிருப்பியா, நான் கொடுத்த லெட்டரை என்கிட்டே திருப்பி கொடுத்துட்டேன், நீ வச்சுருக்கலாம்ல, நீ சொல்கிறது கரெக்டு தான், வீட்டில் அவ்வளோ பேர் இருக்கும்போது நீ எப்படி இதை சீக்கிரட்டாக வச்சுருப்ப அப்படி லெட்டர் பார்த்துட்டு இருந்தவர் செம்ம ஹாப்பி. என்ன சொன்னால் ஒரு ஹார்ட் மாதிரி போட்டிருந்துருப்பார்ல, அது பக்கத்தில் குட்டியாக இன்னொரு ஹார்ட் இருக்குது, அதுக்கு பக்கத்துலையே மிஸ் யூ டூ அப்படி சொல்லியிருக்கு. ஜங்குக் செம்ம ஹாப்பி, அப்படியே கத்துறாரு. அங்கே அக்கீழே படுத்துட்டு இருந்திருப்பாரு, டேப்லெட்லாம் போட்டு அவர் வாரி சுட்டி வந்துச்சு. டேய் என்னடாச்சு, எதுக்குடா கத்துனேன்? அது ஒன்றும் இல்லைடா, சும்மாவா பைத்தியம், நானே வலிக்குதே சொல்லி மாத்திரை போட்டு படுத்திருந்தா இப்படி கத்துறேன், பயந்தே போட்டேன், எருமை. இப்போ பாரு கீழே இருந்து அம்மா அப்பா வராங்களா இல்லையான்னு சொல்லி பயமுல்ல, அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க. ஜங்குக் என்னடாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான், தூக்கத்தில் இப்படியா கத்துவேன், ஏதோ பார்த்து பயந்துட்டியாடா. அவனை பார்த்து யாரும் பயப்படாமல் இருந்தால் சரி, அவன் யாரை பார்த்து பயப்பட போகிறான்? ஏங்க சும்மா ஆரம்பிக்காதீங்க, அவனே ஏதோ பயந்து போயிருக்கான். அம்மா டென்ஷன் ஆகாதம்மா, இப்போ நான் ஓகே தான், நீ போய் பாடுங்க, நான் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு தூக்கம் சைலண்டாக போய் அப்படியே படுத்துக்கிறாரு. அவர் எழுதி கொடுத்தால மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே டச் பண்ணி பார்த்துட்ருக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம பார்க்க பார்த்தோம் அப்படின்னா அந்த லெட்டரில் இருந்த ஒவ்வொரு வேர்டையுமே அவர் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அவர் வந்து அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. என்ன விஷயமா இருக்கும், எதுவும் என்கிட்ட நேரில் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னார், என்னவா இருக்கும் அப்படின்னு அவர் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஓகேடா, இதோடய இந்த பாட்டை இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சூன் வந்து நெக்ஸ்ட் பார்ட் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, எப்பவும் பண்ணுதான், நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கே. Look